எல்லாருக்கும் சமயக் தர்ஷன்பா. நம்ம இன்னைக்கு அந்த காத்தை நேத்து ஆரம்பிச்சோம். கொஞ்சம் பார்த்தோம். அதுல இன்னும் தொடர்ச்சியா இருக்கு அதுல. 50வது எந்துல 50வது காத்து. உங்களுதுலாம் 49 இருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது காத்தையில என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யார் அனந்த பர்யாயத்த உடைய ஒரு திரவியத்த, அதே மாரி அனந்த திரவியத்தையும் அறியலையோ ஒரே ஒரே நேரத்துல. அவங்கள எல்லாம் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத நம்மளால எப்படி சொல்ல முடியும்? அப்படிங்கிறது தான் ஆச்சாரியர் இதுல கேள்வியா அமைச்சிருக்காரு. அதுக்கு சிலதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒண்ணு அறிய முடிஞ்சதுன்னா, எல்லாத்தையும் அறிய முடியும். எல்லாத்தையும் அறிஞ்சாங்கன்னா, தன்னையும் அறியும். அந்த ஒண்ணுங்கிறதுல தன்னோட ஆத்ம திரவியம் அடங்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அதுல அதுல நெறைய விளக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி சர்வக்ஞ இருக்கிறத ஏன் ஏத்துக்க முடியாம இருக்குதுன்றதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அவங்கலாம் சர்வக்ஞன் இருக்காரு, அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஞானம் இருக்கு, எல்லாத்தையும் அறியக்கூடிய ஞானம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல சிலதெல்லாம் பார்த்தோம். ஏன் இப்ப மத்தவங்கள ஏன் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னா, சர்வக்ஞன எங்களால பார்க்க முடியல. எங்க பார்க்க முடியும்? எங்க இருக்காரு சர்வக்ஞன்? ஸோ அப்படி எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி உங்களால பார்க்க முடியாததுனாலேயே அந்த பொருள் இல்லன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களும் சொன்னார். ஸோ பூமிக்கு அடியில உங்களால நெறைய பார்க்க முடியாம இருக்கு. தோண்டும்போது சிலதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. அப்ப இருக்குதுன்னு தெரியுது. அதனால உங்க கண்ணுக்கு தென்படலைன்னு சொன்னா, உங்களால பார்க்க முடியலன்னு சொன்னா, அது இல்லன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதிலேயே இன்னும் கொஞ்சம் உதாரணமும் அதுல சொல்றாங்க. ஸோ அது பிரமாணம் எல்லாம் சொன்னாங்க. இது அது பிரத்யக்ஷ பிரமாணமா இருக்கு, அனுமான பிரமாணம், எந்த பிரமாணம் மூலியமா அத நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாமும் சொன்னாங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல இன்னும் கொஞ்சம் உதாரணம் சொல்றாங்க அதுல. பார்த்தோம்ன்னு சொன்னா, நம்மள சுத்தி எவ்ளோ அலைகள் இருக்கு. அதாவது சப்த அலை ஆகட்டும், இல்ல ஒலி அலை அந்த மாரி நெறைய அலைகள் இருக்கு. அதே மாதிரி எனர்ஜியும் நெறைய சக்தியும் நம்மள சுத்தி நெறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களால பார்க்க முடியுதா என்ன? ஒலி அலையையோ, இல்ல ஒளி அலையையோ, இல்ல எனர்ஜியையோ உங்களால பார்க்க முடியுதா என்ன? பார்க்க முடியல இல்லையா? ஆனாலும் நீங்க என்ன சொல்றீங்க? அத இருக்கு அப்படிங்கிறத ஏத்துக்கிறீங்க. அதுவும் எப்படி ஏத்துக்கிறீங்க? க இப்போ அதுக்கப்புறமா அதுக்குன்னு சில சாதனம் கண்டுபிடிச்சு, அந்த சாதனத்தால ஒரு விதமா அதுல பிடிக்க முடிஞ்சது. அந்த சாதனம் மூலியமா ஏதாவது தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா, அப்ப நீங்க அது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிறீங்க. ஸோ அப்ப அதிலேயே பார்த்தீங்கன்னா, உதாரணமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்பல்லாம் நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்குறோம். ஆண்டனா இருக்கிறத பார்க்குறோம். சேட்டிலைட் இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரிலாம் நெறைய இருக்கிறது இப்ப இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த ஆண்டனா, சேட்டிலைட்லாம் முன்னாடி கிடையாது உங்களுக்கு. ஆனா, இப்ப ஆண்டனா என்ன பண்ணுது உங்களுக்கு? உங்க இதிலிருந்து போற அந்த சப்த அலையாகட்டும், ஒலி அலையாகட்டும், இல்ல இதுவா இருக்க வெளிச்சத்துக்கான இருக்கிற அந்த ஒலி அலையா இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்த ஆண்டனா கிராஸ்ப் பண்ணுது. பிடிச்சு இழுத்து உங்களுக்கு அங்கருந்து கொண்டு உங்ககிட்ட பண்ணுது. உங்ககிட்ட இருந்து வெளியில கொண்டு போகுது. அந்த மாரிலாம் நெறைய விஷயம் பண்ணுது. அந்த அலைகள் அது இது பண்றத பார்க்குறோம் நம்ம. ஸோ இங்கருந்து உங்களுக்கு அ அதே மாரி சப்த அலைகளையும் அந்த மாதிரி அது பிடிச்சு இழுக்குது உங்களுக்கு. ஆனா சப்த அலை எங்க இருக்கு? அது வெளியில சுத்திட்டு தானே இருக்கு எப்போத்துல இருந்து. இன்னைக்கு தான் வந்ததா கிடையாது இல்லையா? அது எப்போத்துலருந்து சுத்திட்டு இருந்தது. ஆனா அது நமக்கு பிடிக்கிறதுக்கு தெரியல. இன்னைக்கு தான் அதுக்கு ஒரு சாதனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல பிடிக்க முடியுது அப்படிங்கிற போது, நீங்க அந்த சவுண்ட் வேவ்ஸ் இல்லாம போல. இன்னைக்கு புதுசா உற்பத்தி ஆகல. அது முதல்ல இருந்தே இருக்கு. ஆனா உங்களுக்கு காண கிடைக்கல. உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறபோது, அது இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்ப இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி. ஆனா அது இல்லாம இருந்ததா என்ன? அது எப்போதுலருந்து இருந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு பார்க்க முடியல, உங்களுக்கு தெரிய முடியலங்கிறது, அது இல்லாம போயிடல அது. முன்னாடி இருந்தது அது. இப்போ நீங்க அது இது பண்ணதுக்கு அப்புறம் அது இருக்கு அப்படிங்கிற மாரி ஒத்துக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. அதனால அது மாரி ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நீங்க அனுமானிச்சு எது மூலியமா சில சாதனங்கள் மூலியமா நீங்க எல்லாம் அனுமானம் பண்றீங்களோ, அதாவது நீங்க அனுமானம் பண்ணி சொல்றீங்க. அது எனக்கு காண கிடைக்கல. அதனால அது இருக்கிறத நான் என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இதுலருந்து என்ன ப்ரூவ் ஆவுது அப்படின்னு சொன்னா, நீங்க காரணம் சொன்னீங்க. அது இல்லாம இருக்கிறதுக்கான காரணம். அதே அப்ப இது இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு. இல்லாம இருந்தது.
ஆனா இப்ப இருக்குங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு அது. ஸோ அதே மாரி தான் உங்களுக்கு வந்து நீங்க பண்ணது வந்து தப்பா உங்களுடைய காரணம் வந்து தப்பா இருக்கு அப்படிங்கிறத. ஸோ அதாவது சர்வஜ்ஞ இல்லன்னு நீங்க சொல்றதுக்கு என்ன சொல்றீங்க காரணம்? காண கிடைக்கல, பார்க்கல, எங்க இருக்காரு அப்படின்லாம் தெரியலன்னு சொல்றீங்க. ஸோ அந்த காரணம் மூலியமா உங்களுக்கு வந்து சர்வஜ்ஞ இல்லங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாது. சர்வஜ்ஞ இல்லன்னு நீங்க சொல்றீங்க. அத ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? எதையாவது அதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்றீங்க? அந்த காரணம் ப்ரூவ் பண்ணுதா சர்வஜ்ஞ இல்லங்கிறத? அதுக்கு ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணமா சொல்றாங்க. இதெல்லாம் இல்லாம இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஆனா உங்களுக்கு பார்க்க முடியல. பார்க்க முடியாதனாலயும் நீங்க அதெல்லாம் இல்லன்னு சொல்ல முடியல. அதெல்லாம் இருக்கு அதெல்லாம். அப்படிங்கிறது சிலதெல்லாம் ப்ரூவ் பண்ணி சொல்றாங்க. அப்ப சர்வஜ்ஞ விஷயமும் அதே மாரி தான் நீங்க என்ன சொல்றீங்க? இல்லன்னு சொல்றீங்க பார்க்க முடியாதனால. ஸோ அதுவுமே அது நீங்க சொல்ற ரீசன் மூலியமா அத ப்ரூவ் பண்ண முடியாது சர்வஜ்ஞ இல்லங்கிறத நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால எந்த காரணத்தினால வந்து நீங்க வந்து அது இல்லன்னு ப்ரூவ் பண்ண சொல்றீங்களோ, சர்வக்ஞன் இல்லன்னு சொல்றீங்களோ, அந்த காரணம் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த காரணம் மூலியமா சர்வக்ஞன் இல்லங்கிறத நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. ஸோ அது எத்தன காரணம் நீங்க சொல்றீங்களோ, இல்லன்னு சொல்றதுக்கு சர்வக்ஞன் இல்லன்னு சொல்றதுக்கு, நீங்க என்னென்னலாம் காரணம் சொல்றீங்க எல்லாமே நீங்க என்ன காரணம் சொல்றீங்க? எதுவுமே பாசிட்டிவ் காரணமாவே சொல்லல. இல்லாத காரணம், தெரியாத காரணம், பார்க்காதது அப்படின்னு எல்லாமே நெகட்டிவ்ல சொல்றீங்க. எல்லா காரணமும் அது வந்து உங்களுக்கு வந்து அது மூலியமா சர்வக்ஞன் இல்லங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு வந்து ஆச்சாரியலாம் வந்து அது கண்டனம் பண்ணி சொல்றாங்க. அதனாலே அது இல்லன்னு ஆகாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து நியாய கிரந்தத்த வந்து ஆ படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு காரணமும் சொல்றாங்க. நீங்க என்னென்ன சொல்றீங்களோ, அந்த காரணத்த எடுத்து வச்சு கண்டனம் பண்றாங்க. இந்த காரணத்தினால இது உண்மையாக முடியாது. அப்ப நீங்க சொல்றது கரெக்ட் கிடையாது. நீங்க சொல்றது சரி கிடையாது அப்படிங்கிறத ஒண்ணொண்ணுத்துலயும் உங்களுக்கு வந்து அவங்க ப்ரூவ் பண்றாங்க. ஒரு ஒரு காரணமா எடுத்துக்கிறாங்க. நீங்க எதெல்லாம் இல்லன்னு சொல்றீங்களோ, அந்த காரணம் மூலியமா நீங்க எத கொண்டு ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க? சர்வக்ஞ இல்லன்னு ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ அது மூலியமா ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இவங்க அதுக்கான இது குடுக்குறாங்க. அதுக்கான எதிர்வாதம் குடுக்குறாங்க. குடுத்து அது மூலியமா உங்களால ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்றது அத்தனையுமே எங்க தப்பு, தப்பு நாங்க நிரூபிக்கப்படுது. ஸோ நியாய கிரந்த் மூலியமா ஆச்சாரியா அதெல்லாம் நிரூபிக்கிறாங்க. அது மாரி நெறைய கிரந்தம் சொல்றாரு மகாராஜா. அது எது மூலியமா அதுல இந்த மாரி விஷயங்கள நெறைய நிரூபிக்கிறாங்க. நியாய கிரந்தத்த பத்தி. அஷ்ட சகஸ்ர அஷ்ட சகஸ்ரி அப்படிங்கிற கிரந்தத்துல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரமேய கமல மார்த்தண்ட. ஸோ அதுல அப்புறம் ஆப்த மீமாம்சா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு காரணமும் எடுத்து, எடுத்து அது வந்து அதுல வந்து கண்டென் பண்றாங்க. நீங்க சொல்றது எவ்ளோ தப்பு. அதாவது அம் மத்த மத ரீதியாவோ, இல்ல மத்த இது ரீதியாவோ, விஞ்ஞானமோ எது மூலியமாவோ நீங்க இல்லன்னு நீங்க சொல்றீங்களோ, எதெல்லாம் நீங்க வந்து தர்க்கம் வைக்கிறீங்களோ, அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாரி ப்ரூவ் பண்றதுக்கு ஆச்சாரியலாம் நியாய கிரந்தத்துல எல்லாத்துலயும் சொல்றாங்க. அது தப்பு அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன ஏத்துக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதனால வந்து ஒண்ணொண்ணுத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்திலயும் உங்களுக்கு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு, ஒரு அதுக்கு அந்த ஒரு ஒரு வாதம் நடக்குது, இல்ல ஒரு தர்க்கம் நடக்குதுன்னு சொன்னா, அதுக்கான ஒரு இது இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு ஒரு முடிவு வரணும். அதுல வந்து ஒரு சில ஏதாவது ஒரு அ என்ன அதுலேருந்து ஒரு ஒரு இது எடுத்துக்கிறோம் இல்லையா? நம்ம ஒரு கருத்து எடுத்துக்கிறோம். இல்ல ஒரு கருத்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஸோ அதனால வந்து நீங்க என்ன காரணம் சொல்றீங்களோ, அது எல்லாமே கண்டனமாகுது அப்படிங்கிற பொழுது, அப்போ உங்களால வந்து நீங்க என்ன காரணம் அது மூலியமா சர்வக்ஞன் இல்ல அப்படிங்கிறத உங்களால வந்து என்ன பண்ண முடியல? ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து சர்வக்ஞன எப்படி உங்களால வந்து இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அனுமான பிரமாணம் மூலியமா தான் உங்களால வந்து அத இருக்காங்க. சர்வக்ஞ பகவான் இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து ஸோ அதனால ஆச்சாரியலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல என்னப்பா இது இந்த ஒரு காரணம். எந்த மாதிரி ஒரு இத அவங்க வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அதுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. எதெல்லாம் வந்து அதாவது நீங்க வந்து சர்வக்ஞ இல்லன்றதுக்கு சில ரீசன்ஸ் சொன்னீங்க. அந்த காரணம் காரணமா சர்வக்ஞ இல்லங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிறத ஆச்சாரியர்லாம் வந்து எல்லாம் கண்டென் பண்ணி அதுக்கு பண்ண முடியாது. அதனால சர்வக்ஞ இருக்காரு அப்படிங்கிற மாரி வாதங்கள வைக்கிறாங்க. உங்களுது நீங்க சொல்றது தப்புங்கிறதையும் ப்ரூவ் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அது எப்படி வந்து சர்வக்ஞ இருக்கிறத ஏத்துக்க முடியும்? ஸோ நீங்க சொன்னீங்க சில காரணங்கள்லாம். சர்வக்ஞ வந்து இல்ல அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்றீங்க. ஸோ அப்ப அது என்ன சொல்றாரு ஆச்சாரியர்லாம், சர்வக்ஞக்கு சித்தியில வந்து பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு வந்து எதெல்லாம் அந்த பாதக காரணம் உபஸ்தித் பண்றோம். ஸோ நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, இல்லன்னு சில விஷயங்கள்லாம் சொல்றீங்க.
பாக்குறதுக்கு கிடைக்கல, இதுல இல்ல, அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் காரணம்லாம் சொல்றீங்க நீங்க. சோ அந்த காரணங்களாம் உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த பாதக காரணமே. சோ அந்த பாதக காரணத்துடைய என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னா, அந்த பாதக காரணம் நீங்க சொன்னீங்க சில காரணம். அதுல இல்லைங்கிற சில பாதக காரணம், நெகட்டிவ் இதெல்லாம் சொல்றீங்க. சோ நெகட்டிவ் ரீசன்ஸ்லாம் சொல்லும்போது, அந்த நெகட்டிவ் ரீசன்ஸ் அது வந்து அந்த நெகட்டிவ் ரீசன்ஸ் மூலியமா உங்களுக்கு என்ன ப்ரூவ் ஆயிடுச்சு? சர்வக்ஞ இல்ல அப்படிங்கிறத ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாரி ப்ரூவ் ஆயாச்சு நமக்கு. சோ அதுதான் கண்டனம் பண்ணி ஆச்சாரியர்லாம் சொல்றாங்க. நீங்க சொல்றபடி அங்க சர்வக்ஞன் இல்லன்றதுக்கு நீங்க சொல்ற காரணங்கள் மூலியமா சர்வக்ஞன் இல்லங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப எதெல்லாம் நீங்க இல்லன்னு சொன்னீங்களோ, அந்த நெகட்டிவ் காரணங்கள் இல்லாம போறது. சோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து சர்வக்ஞன் இருக்கிறத உங்களால வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எதெல்லாம் உங்களுக்கு வந்து பாதக காரணம் நீங்க சொன்னதெல்லாம் இப்ப இல்லன்னு ஆயிடுச்சு இல்லையா? பாதக காரணம் நெகட்டிவ் காரணம் பூரா இல்லன்னு ஆயிடுச்சு. சோ அந்த நெகட்டிவ் காரணம் வந்து உங்களால வந்து இருக்குது அப்படின்னு உங்களால செய்ய முடியல அப்படிங்கிற பொழுது, அந்த பாதக காரணம் இல்லாம போறது தான். சோ அந்த நெகட்டிவ் காரணம் இல்லாம போறதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சர்வக்ஞ பகவான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான பாசிட்டிவ் இது உங்களுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ சோ அது அது மாரி ஆச்சாரியர் சொல்றாங்க. நீங்க சொன்னீங்க, இல்லன்னு சொன்னீங்க. நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆச்சாரியர்லாம் சொல்றாங்க. அது தப்புன்னு சொல்லி ப்ரூவ். இப்ப அத வச்சு நாங்க என்ன சொல்றோம்? சோ எந்த பாதக காரணம் நீங்க சொல்றீங்களோ, அந்த பாதக காரணம் இல்லாம இருக்கிறது. சோ அதுக்கு எதிரான அந்த பாசிட்டிவ் காரணம் இருக்கிறது. அதுதான் வந்து சர்வக்ஞ பகவான் இருக்கிறதுக்கான இதுவா இருக்க முடியும். அப்படிங்கிறத உங்களுக்கு பண்ண முடியும். அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அப்ப நீங்க வந்து இப்ப நீங்க என்ன பண்ணணும்? சித்த பண்ண முடியும். சத்பாவ் இருக்காங்க. அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க என்ன பண்ணியிருக்கோம் நாங்க, நீங்க சொன்னீங்க சர்வக்ஞன் இல்லன்ட்டு. நீங்க சர்வக்ஞன் இல்லங்கிறது தப்பு அப்படிங்கிறத உங்களுடைய ப்ராசஸ்லாம் தர்க்கத்தலாம் நாங்க வந்து இல்லன்னு பண்ணிட்டோம். இப்ப நாங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். என்னன்னு வைக்கிறோம்? எதெல்லாம் நீங்க பாதக காரணமா சொன்னீங்களோ, அந்த பாதக காரணம் இல்லங்கிற பட்சத்துல, அது இல்ல அப்படிங்கிற பொழுது, சோ அது மூலியமா நீங்க வந்து சர்வக்ஞன் இருக்கிறாரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்ப நீங்க வந்து அதுக்கான இத பாருங்க. உங்களால பண்ண முடியுதா பாருங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க கண்டனம் பண்ணணும்ல. நான் சொல்றேன் இப்ப சர்வக்ஞன் இருக்காருன்னு சொல்றேன். நீங்க சர்வக்ஞன் இல்லன்னு சொன்னீங்க. உங்க காரணங்கள்லாம் நான் சொல்லி எல்லாத்தையும் ஒரு ஒரு காரணமா எடுத்து, நீங்க சொல்றது மூலியமா சர்வக்ஞன் இல்லன்னு ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நாங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்ப நாங்க சொல்றோம் சர்வக்ஞன் இருக்காருன்னு சொல்றோம். அப்ப நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்க. சர்வக்ஞன் இல்லங்கிறது நாங்க சொல்ற ப்ராசஸ் வச்சு பாருங்க. நீங்க சொல்லுங்க. சர்வக்ஞன் இல்ல. இது மூலியமா உங்களுக்கு சர்வக்ஞன் இருக்காருங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. நாங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கோம். நீங்க அதுக்கான அ இதுவா வைங்க வாதத்த. வைங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது பண்ணும்போது, உங்களுக்கு எதிர்வாதம்லாம் வைக்கும்போது, சோ நீங்க என்ன ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கம் இருக்கு இல்லையா? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வாதாடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் இருப்பாங்க. ஒருத்தர் அதுக்கு பாசிட்டிவா ஒருத்தரும், நெகட்டிவா ஒருத்தர் பண்றவங்களும் இருப்பாங்க உங்களுக்கு. சோ அதனால வந்து இப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு 2 பட்சம் இருக்கும் பொழுது, அவங்கவங்க வாதத்தையும் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்ன ஆச்சு கடைசியில அந்த யார் வந்து பாசிட்டிவ் அப்ரோச் அதாவது சர்வக்ஞ இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான சொல்றோம் இல்லையா? இந்த மாரி அந்த காரணம் இல்லாம இருக்கிற அந்த அபாவமே வந்து பகவான் இருக்கிறதுக்கான சத்பாவமா ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது மூலியமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வாதத்த ஏத்துக்க வேண்டியதா இருக்கு உங்களுக்கு. ஏன்னா நீங்க வந்து நீங்க தான் கேஸ் சொன்னீங்க. என்னன்னு சொன்னீங்க? சர்வக்ஞன் இல்லன்னு சொன்னீங்க. சில வாதங்கள வச்சீங்க. நாங்க அதெல்லாம் வந்து ப ப ப்ரூவ் பண்ணி, அது இல்ல, சர்வக்ஞன் இல்லன்றது கிடையாது. சர்வக்ஞன் இருக்கிறாரு அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். ஸோ அப்ப நாங்க சொல்லும்போது, நீங்க அதுக்கு அகைன்ஸ்டா சொல்லணும் இல்லையா? நீங்க சொல்றீங்க, இது மூலியமா அது இது பண்ண முடியாது. இது தப்பா இருக்கு, இது தப்பு. நீங்க ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியாம போது. அப்போ வந்து பாசிட்டிவ் தான் உங்களால ஏத்துக்க வேண்டியது தான் இருக்கு. அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து அ சர்வக்ஞ இருக்காரு அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறோம் நம்ம, நமக்கு வந்து ஏத்துக்கிறதுக்கான ஒரு ஆச்சாரியர்லாம் அந்த மாரி சொல்றாங்க. சர்வக்ஞன் ஒருத்தரு இருக்காரு அப்படிங்கிறத நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அத ப்ரூவ் பண்றதுக்கான வாதத்த இங்க உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாரி உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சர்வஜ்ஞ இல்ல அப்படிங்கிறதுக்கு நெகட்டிவா சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் உங்களால வந்து பார்க்க முடியும். ஸோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இல்லன்னு சொல்லிடுவாங்க ஆனா. ஆனா இல்லன்னு சொல்றதுக்கான காரணம்.
காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து அவங்களுக்கு காரணம் சரியான காரணம் சொல்ல முடியாது. நெறைய பேர் இருக்காங்க. நான் கடவுளே இல்ல அப்படின்னு சொல்றவங்க. அந்த மாரிலாம் நெறைய பேர் இருக்காங்க. கடவுளே இல்லன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றீங்க நீங்க? ரீசன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, ரீசன் சொல்ல தெரியாது அவங்களுக்கு. ப்ரூவ் பண்ண தெரியாது. இல்லன்னு சொல்றதுக்கான அந்த ப்ரூஃப் எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால ஆனா நாம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, ஆச்சாரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அளவீடுகள், நெறைய குறியீடுகள் எல்லாமே அது இருக்கு அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் வந்து நெறைய பாராமீட்டர்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பாராமீட்டர் இருக்கு உங்களுக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கான பாராமீட்டர்ஸ் நெறைய ஆச்சாரியர்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்குமே நீங்க எது வேணா எடுத்துக்கோங்க. இங்க வந்து இப்ப சர்வக்ஞர பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறதுனால, அது எடுத்துக்கிட்டாங்க. ஜெயினம் சொல்ற எந்த ஒரு கருத்துமே நெறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நெறைய கருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆச்சாரியர்ல ஒரு ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பாராமீட்டர்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரமான் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதாவது உகந்தது, ஏத்துக்க தகுந்தது, அது இது பண்ண தகுந்ததா இருக்கிறது. ஆ அ சம் என்ன சொல்றது? நிரூபிக்க தகுந்ததா, நிரூபணம் உடையதா அந்த மாரி இருக்கிறது தான் பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த பிரமாணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து பிரத்யக்ஷமா நேரடியாவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பிரத்யக்ஷ வடிவில இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அனுமான வடிவிலயும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அனுமான ரூபத்திலயும் உங்களுக்கு பிரமாணம் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால எத வந்து உங்களுக்கு வந்து பிரத்யட்சமா இருக்குங்கிற பிரத்யட்ச பிரமாணம் உங்களால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, நிரூபிக்க முடியல அப்படின்னு சொன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, எது மூலியமா நிரூபிக்க முடியும்? அனுமான் பிரமான் மூலமா உங்களால வந்து சித் நிரூபிக்க முடியும். அனுமானிக்கிறதுனா அனுமானிக்கிறது. ஸோ வெளியிலேருந்து சில இதுக்கு ஒரு சில சிம்ப்டம்ஸு சில இல்ல ஏதாவது இது இருக்கும். அத வச்சு உங்களுக்கு கண்டிப்பா அங்க இருக்கும் அப்படிங்கிற மாரி அத அனுமானம் மூலியமா அத வந்து இருக்கு அப்படிங்கிறது அது நிரூபிக்கிறது. ஸோ அதனால வந்து அனுமான பிரமாணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம தான் நேர்லயே பார்க்கல. அது எப்படி நம்ம ப்ரூஃப்ன்னு எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அனுமான பிரமாணம் கூட ஒரு பிரமாணமா தான் இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னு சொன்னா அனுமான பிரமாணமும் ஒரு பிரமாணமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சாதனம் மூலியமா சாத்தியத்த அறிய வைக்கப்படுதல்ல அப்படின்னு சொல்றாங்க. சாதனம் மூலியமா சாத்தியத்த அறிய வைக்கிறாங்க. அதுக்கான அறிவு அறிவிக்கப்படுது. தெரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எது வந்து உங்களுக்கு வந்து சாதனமாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆச்சாரியர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யாம் எந்தெந்த ஞானத்துல எவ்வளவு கஷாயத்தினுடைய அழுக்கு வெளியேறிட்டே இருக்கும். அழுக்கு இல்லாம போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஞானம் வந்து என்னாகும்? உஜ்வலமா. அதாவது பிரகாசம். அந்த அளவுக்கு பிரகாசம் அடைஞ்சுட்டே போகும். ஞானத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு கஷாய அழுக்கு வெளியேறிட்டே இருக்கோ, அந்த அளவுக்கு அந்த ஞானத்துல பிரகாசம் அதிகமாகிட்டே போகும் அப்படிங்கிறது தான். அப்படின்னு ஆச்சரியர்லாம் சொல்றாங்க. ஸோ அப்ப அதுல எப்படி அந்த மாதிரின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரத்னம், மணி அந்த மாதிரிலாம் இருக்குன்னா, ஸோ அந்த மணியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அழுக்கு இருக்கு. அந்த மணி மேல நெறைய அழுக்கு இருக்கு. அந்த அழுக்குகள அந்த அழுக்குகள் காரணமா, அந்த மணிய எவ்ளோ பிரகாசிக்க முடியுமோ, எவ்ளோ பிரகாசம் முடியுதோ, அந்த பிரகாசம் வெளிப்பட முடியாம இருக்கு. மணி மேல எவ்ளோ அழுக்கு இருக்கோ, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரகாசம் வெளிப்படாம இருக்கு. அப்போ அதுக்கு வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய பாதக காரணம். ஸோ இது பாதக காரணம் என்னவா இருக்கு? மணிக்கு அதனுடைய பிரகாசம் வெளிப்படாம இருக்கிறதுக்கு பாதக காரணம் இங்க வந்து அழுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அழுக்கு, அந்த பாதக காரணத்த எவ்வளோக்கு விலக்கிட்டே போறோமோ, நீக்கிட்டே போறோமோ, அந்த அளவுக்கு வந்து அந்த மணி வந்து பிரகாசம் அடைஞ்சுக்கிட்டே போகும். அழுக்கு போக போக அது பிரகாசமும் அதிகமாகிட்டே போகும். ஸோ அப்ப வந்து மொத்த அழுக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த மணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முழுமையா மொத்த நல்ல ஃபுல் பிரகாசத்துக்கு அந்த மணி பிரகாசிக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாரி தான் நம்மளுடைய ஞானமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எதுவரைக்கும் ராக, துவேஷம், மோகம் அந்த மாதிரி கஷாயங்கிற
அழுக்குனால. அந்த கஷாயம் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கஷாயம், அந்த அழுக்கு நம்ம ஞானத்து மேல ஒட்டிக்கிட்டு இருக்கோ, அதுவரைக்கும் நம்மளுடைய ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரகாசிக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. அந்த என்னது அது? ஆ எ அம் சின்ன சின்னதா மின்மினி மாரி அ அ இது மாரி இது பண்ணி லேசா இது பண்ணும். ஆ அந்த மின்மினி மாரி மின்மினி என்ன சொல்றது? தமிழ் சொல்றதுன்னு தெரியல எனக்கு. மின்மினின்னு எதோ ஃபுல்லா பிரகாசம் அடையாம, சும்மா லைட்டா அந்த மாரி ஒரு இது மாரி ஆகுறது. ஸோ ஏன்னா, நம்ம அந்த ஞானத்து மேல அவ்வளோ துவேஷம் அப்படிங்கிற மோகம் அந்த கஷாயம்லாம் இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து அது வந்து பிரகாசமா இல்லாம அந்த மின்மினி பூச்சில இருக்கிற மாரி சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா அப்படியே இது பண்ணிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ அப்ப அந்த வந்து ஞானம் வந்து முழுமையா பிரகாசம் அடை ம ம பிரகாசம் ஞான பிரகாசம், ஞானம் முழுமையான இதுல வெளிப்படாம இருக்கு அப்படிங்கிறதாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கஷாயம் வந்து இல்லாம போயிட்டே இருக்கோ, அந்த அளவுக்கு ஞானத்தோட பிரகாசமும் அதிகமாகிட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதாம். அப்போ பூர்ண கஷாயம் போனதுக்கு அப்புறம் முழுமையா கஷாயம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பூர்ண ஞானமும் உங்களுக்கு வந்து வெளிப்பட்டுடும் அப்படிங்கிறதாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சர்வஜனுடைய சித்திக்கான உதாரணம். எது மூலியமா? இந்த சாதனம் மூலியமா சாத்தியத்த அடையுது. ஸோ இது வந்து சாதனம் மூலியமா சாதித்தல். ஸோ நம்ம முன்னாடி கூட படிச்சிருக்கோம். நியாயகிரந்தத்துல நிறைய பார்ப்போம். நெருப்பு இருக்குங்கிறது நம்மளால நெருப்பு இங்க ரொம்ப பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்க. நெருப்பு எங்கேயோ இருக்கு. ஆனா நமக்கு வந்து அங்க நெருப்பு இருக்குங்கிறது நமக்கு இங்கருந்து பார்க்கும்போது நெருப்பு இருக்கிறது தெரியறதில்ல. ஆனா, அந்த நெருப்பு இருக்கிற இடத்துல புகை சூழ்ந்து புகை மண்டலம் இருந்ததுன்னு சொன்னா, நமக்கு அந்த புகை தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? அந்த புகை மண்டலம் மூலியமா அங்க நெருப்பு இருக்கிறதுக்கு அனுமானிக்கிறாங்க. நெருப்பு இருக்க முடியும். நியாய கிரந்தங்கள்ல இந்த உதாரணங்கள் நெறைய இடத்துல குடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனுமானம் மூலியமா உங்களுக்கு வந்து அது இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான விஷயம் பத்தி தான் இங்க பேசுறாங்க. ஸோ அதனால வந்து இங்க அந்த மாதிரி சர்வக்ஞன்ற சித்திக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணமும் சொல்றாங்க. அதுக்கான சாதனமும் இங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எது வந்து உங்களுக்கு வந்து காரணமா இருக்குன்னு பார்த்தோம்னா, இதுல வந்து எது கர்மம், கஷாய பாவம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஞானத்துக்கான பாதகமான காரணமா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த பாதக காரணம்லாம் வந்து இல்லாம போகுதோ, அப்போ உங்களுக்கு வந்து ஞான ஸ்வரூபம் வெ வெளிப்படும். முழுமையா வெளிப்படும். ஏன்னா, இப்ப நீங்க சர்வக்ஞன பத்தி தான் பேசுறோம். சர்வக்ஞன்னு சொன்னா கேவல ஞானி பத்தி பேசுறோம். கேவல ஞானம் யாருக்கு வெளிப்படுதோ அத பத்தி பேசுறோம். ஸோ, அப்ப அந்த கேவல ஞானத்த தான் இங்க சொல்றாங்க. அப்ப ஞானம் வந்து எப்படி வெளிப்படுது? முழுமையா வெளிப்படுதுன்னு சொன்னா, அப்ப அது முழுமையா பிரகாசம் அடையும்போது அதனுடைய சக்தி எப்படி இருக்கும்? அது எப்படி வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப ஞானம் வெளிப்படாம இருக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு? பாதக காரணமா? கருமம், கஷாய பாவம் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து காரணமா இருக்கு. ஸோ, எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த கர்மம் வந்து இதெல்லாம் வந்து விலகி போதோ, கஷாயம் போதோ, அப்ப ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையா கொஞ்சம் கொஞ்சமா அது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஞான பிரகாசம் வெளிப்பட ஆகும். அதனால யாரால எவ்ளோ பண்ண முடியுதோ, எவ்ளோ வந்து அவங்களால கஷாயத்த போக்க முடியுதோ, ஒரு ஒரு உயிருக்குள்ளயும் ஞானம் இருக்கு. அது வெளிப்படுறதுலயும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா, அந்தந்த உயிர் என்னென்ன முயற்சி பண்ணுதோ, அந்தந்த உயிர் எவ்ளோ கஷாயங்கள போக்கிக்குதோ, எவ்வளோக்கு எவ்வளோ கஷாயம் குறையுதோ, ஸோ அந்த அளவுக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஞானம் வந்து அதுக்குள்ள வெளிப்பட முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஒரு ஒரு உயிர்லயும் எவ்வளோக்கு அளவு ஞானம் வெளிப்படுதுன்னு சொன்னா, ஸோ அது எவ்வளோ கஷாயத்துல இருக்கோ, ஸோ கஷாயம் குறைய குறைய அந்த ஞானம் வெளிப்பட முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால பகவானுக்கு கிட்ட பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, அவர்கிட்ட எந்த கஷாயமும் இல்ல. எல்லா கருமத்தையும் அவர் அழிச்சுட்டாரு. அவர் இல்லையா? அப்ப அவர்கிட்ட எந்த கஷாயமும் இல்ல அப்படிங்கிறது தான். அப்போ வந்து அவர்கிட்ட இருக்கிற பாதக காரணம் எதுவுமே இல்ல. ஞானத்த மறைக்கிறதுக்கான பாதக காரணம் எதுவும் இல்ல. அதனால அதுலருந்து என்ன தெரியுது? பகவான் கிட்ட வந்து நம்ம ப்ரூவ் ஆகுது நமக்கு. ஸோ பகவானுக்கு வந்து என்ன ஞானம் இருக்க முடியும்? அவருக்குள்ள கேவல ஞானம் இருக்க முடியும் அப்படிங்குது. அதாவது முழுமையான ஞானம் அவருக்கு வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒத்துக்க முடியும். அவர்கிட்ட முழுமையான ஞானம் இருக்கு. பூர்ண ஞானம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஞானம் எப்படி இருக்கு? சம்பூர்ண ஞானமா, பூர்ண ஞானமா உங்களுக்கு வந்து அது இருக்கு அப்படிங்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இது மாரி எதனால வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதுல வந்து அந்த அழுக்கெல்லாம் படிஞ்சிருக்கு. அது போனா தான் அது உங்களுக்கு வந்து நம்ம வந்து போக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மணியோட உதாரணம் சொன்னாரு. அதே மாதிரி சொர்ண பாஷானம் கூட நம்ம வந்து சொல்ல முடியும். சொர்ணம் வந்து பாஷாணத்தோட எத்தன நாளைக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கோ,
அப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அது ஸ்வர்ணம் அதுல இருக்குன்றதே நமக்கு தெரியாது. அது அதனுடைய பிரகாசத்தையும் அது வெளிப்படுத்த முடியாது. ஆனா, அந்த பாஷாணம் வந்து அத வந்து சுத்தம் பண்ணும்போது, அதுல இருக்க அழுக்கெல்லாம் போச்சுன்னு சொன்னா, அது வந்து ஸ்வர்ணமும் நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஞானத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அநாதி காலமா கருமத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, என்னவா வந்திருக்கு ம அவ்ளோ மலிவா இருக்கு நம்ம ஞானம். அவ்ளோ கெட்டு போயிருக்கு நம்ம ஞானம். எது காரணமா? அநாதி காலமா, கர்மம் காரணமா நம்மளுடைய ஞானம் கெட்டு போயிருக்கு. அப்போ கஷாயம் காரணமா நம்மளுடைய சுபாவம் வந்து நம்மளால அறிய முடியாம இருக்கு. என்னுடைய சுபாவம் என்னவோ, ஆத்மாவால அந்த சுபாவத்த அறிய முடியாம அதுல இருக்கு. அப்படிங்கிறது தான். அதே இந்த குறைச்சலுக்கு எது காரணமா இருக்கு? கஷாயம், கர்மம் காரணமா இருக்குன்னு சொல்லிட்டோம். எவ்வளவுக்கு எவ்வளவு அதுக்கு காரணமா இருக்கிற அந்த குறைபாடுகள், அதெல்லாம் வந்து விலகிட்டே இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாதக காரணங்கள் இல்லாம போது உங்களுக்கு. பாதக காரணம் இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளுடைய சுபாவமான வஸ்து, நம்மளுடைய சுபாவம் எதுவோ, அது வந்து நமக்கு வெளிப்பட முடியும் அப்படிங்கிறது. புரிஞ்சுதுன்னு சொன்னா, இது ரொம்பவுமே வந்து சிம்பிளான விஷயம் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான அம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அம் ரொம்ப ஒண்ணும் அதுல புரிஞ்சுக்கிறதுக்கான பெரிய தடையோ, இல்ல பெரிய இதுவோ அதுல ஒண்ணும் எதுவும் இல்ல அப்படிங்கிறது தான். முதல்லயே வந்து என்ன சொன்னாங்க, எதுல வந்து எந்த பொருள் வந்து எந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எந்த விஷயத்துல வந்து குறைதல் அதிகமாகுதல். அதாவது ஒரே மாதிரி இல்லாம, ஒரே இதுல இல்லாம அதிகப்படுறது, குறையறது அந்த மாதிரி எதுல இருக்குதோ, அந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியுதோ, குறைச்சலா இருக்கு, அதிகமா இருக்குன்னு ஒருத்தருக்குள்ளேயும் குறைச்சலா இருக்கிறது அதிகமா ஒரு சமயம் அதிகமா, ஒரு சமயம் குறைச்சலா இருக்கிறத பார்க்க முடியும். நெறைய பேர் எடுத்துட்டு நீங்க கம்பேர் பண்ணீங்கனாலும் ஒருத்தர்கிட்ட குறைச்சலா இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட அதிகமா இருக்குது. அந்த மாரி எந்த விஷயத்துல வந்து இந்த குறைவு, அதிகம் அப்படிங்கிற அந்த வித்தியாசம் பார்க்க முடியுதோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த குறைவுன்றதுக்கும் ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். இதுக்கு கீழ போக முடியாதுங்கிற மாரி. குறைவு இத விட குறைவு, இத விட குறைவு, இத விட குறைவுன்னு பார்த்துட்டே போனா, குறைவுக்கும் ஒரு எண்ட் பாயிண்ட் பார்க்க முடியும் உங்களுக்கு. அதே மாதிரி அதிகமாறதுக்குமாகவும் ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். அப்ப அது என்னவா ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ வந்து நம்ம வந்து சர்வக்ஞன வந்து ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து சர்வக்ஞன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிய முடியும். அவங்களுடைய இருக்கிறதுலயே அந்த மேக்ஸிமம் எண்ட் பாயிண்ட் அவங்க அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். அதனால வந்து அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதனால 2த்துக்குமே உங்களுக்கு வந்து அந்த எண்ட் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா. அப்ப அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா அந்த எண்ட் பாயிண்ட் போம்போது இதுக்கு வந்து கடைசியா இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஞானத்தினுடைய இது எவ்வளோ இருக்கும்? அதிகமான எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த எண்ட் பாயிண்ட் என்னவா இருக்கும்? அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது. அப்படி அந்த மாரி 2யும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போதே, சரி ஓகே நீங்க தான் என்ன சொல்றீங்க? சர்வக்ஞன் வந்து இல்லன்னு சொல்லிட்டீங்க. அப்ப வந்து நாங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உங்களையே வந்து சரி, ஓகே உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுது. நீங்க தான் சொல்லிட்டீங்க சர்வக்ஞனே உலகத்துல இல்ல. இப்பவும் இல்ல, எப்பவும் இல்ல அப்படின்லாம் சொல்றீங்க. 3 காலத்திலயும் இல்ல, 3 உலகத்திலயும் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க. அதனால வந்து உங்களையே வந்து சர்வக்ஞ அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நீங்க தானே சொன்னீங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு எல்லாம். 3 உலகத்திலயும் இல்லன்னு சொல்ட்டீங்க சர்வக்ஞா. 3 காலத்திலயும் சர்வக்ஞன் இல்லன்ட்டீங்க. அப்ப நீங்க சர்வக்ஞன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா. அதனால வந்து உங்களுக்கு அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு? நீங்க 3 அப்ப உங்களுக்கு 3 காலமும் தெரியுதுன்னு ஆகுது. 3 உலகமும் தெரியும். அதனால தான் நீங்க சொல்றீங்க. 3 காலத்திலயும் இல்ல, 3 உலகத்திலயும் இல்ல நீங்க சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு 3 உலகத்திலயும் எல்லாம் தெரியுது. 3 காலமும் உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அதனால வந்து உங்களுக்கு வந்து அப்ப வந்து அதனால தான் உங்களுக்கு வந்து முன்னாடி அந்த மாரி சர்வக்ஞன் இல்ல, இப்ப இல்ல, அது மாரி முடியாது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப உங்களுக்கு அந்த ஞானம் உங்களுக்கு 3 கால ஞானமும் இருக்கு, 3 உலக ஞானமும் இருக்கு அப்படிங்கிறது தான். அதனால வந்து இப்ப நீங்க இது மாரி உங்கள வந்து சர்வக்ஞன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம். ஓகே உங்களுக்கு தான் நீங்க சொன்னீங்க. அதனால உங்களுக்கு வந்து 3 கால ஞானமும் இருக்கு, 3 உலக ஞானமும் இருக்கு அப்படிங்கிற மாரி ஆயிடும். ஆனா, உங்கள விட ஒரு புத்திசாலியா யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய புத்திசாலியா உங்களோட சிந்திக்கிறவங்க, அதிகமா சிந்திக்கிறவங்க யார் வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? அப்ப நீங்கலாம் எது சொல்றீங்களோ, அதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, அது வந்து
அத வந்து நீங்க சொன்னதெல்லாம் பொய்ங்கிற மாரி அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க உன்னுடைய புத்திசாலியா வந்தாங்கன்னு சொன்னா. சரி இப்ப நீங்க சொன்னீங்க சில விஷயங்கள்லாம் வந்து சொல்றீங்க. அப்ப உங்கள சர்வஜ்ஞன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் உங்களோட புத்திசாலியா வந்தாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஆகும். ஸோ அப்ப அதனால வந்து அத விட அந்த மாரி ஒருத்தருமே அத விட பார்க்கும்போது, அப்ப இவங்க நீங்க சொல்றது தப்பு, நீங்க சொல்றது தப்புன்னு அந்த மாதிரி போயிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ வந்து சர்வஜ்ஞங்கிறது வந்து எந்த இடத்துல வந்து அந்த அந்த பாயிண்ட் வந்து நிக்கும். இவங்க தான் சர்வஜ்ஞன்னு ஏத்துக்க முடியும். அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஸோ அப்ப வந்து உங்கள வந்து சர்வஜ்ஞனா அப்ப பார்க்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா உங்களோட புத்திசாலி வந்தாங்கன்னா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சத விட அவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சா, நீங்க சர்வஜ்ஞன்ல உங்களோட அவங்க அதிகமா தெரிஞ்சிருக்காங்க. நீங்க சொன்னத வந்து ப்ரூவ் பண்றாங்க அப்படிங்கிற பொழுது, அப்ப நீங்க சர்வஜ்ஞன் இல்லன்னு ஆயிடுது அப்போ நீங்க. அதனால வந்து, அப்ப வந்து நீங்க எந்த அளவுக்கு இந்த பூமிய பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க? அந் அ அத விட அதிகமா தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறபோது, ஸோ உங்கள விட அதிகமா தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னு சொன்னா, நீங்க அது வந்து நீங்க இந்த உங்க லைன் நீங்க வந்து அந்த எல்லாம் தெரிஞ்சவங்களா உங்களால இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்குமே வந்து ஒரு உதாரணம் வந்து சொல்றாரு. நம்ம வந்து சயின்ஸ் தான் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆனா சர்வஜ்ஞனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாமே க்ஷேத்திரமும் தெரியும், காலமும் தெரியும், உலகமும் தெரியும், எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்ப நீங்க இந்த க்ஷேத்திர விஷயத்திலே கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட, உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு சில க்ஷேத்திரம் வரைக்கும் தான் உங்களால பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வெளியில இருக்கிற க்ஷேத்திரம், உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ சமுத்திரம் இருக்கு, எவ்வளோ சூரியன் இருக்கு, எவ்வளோ சந்திரமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. உங்க ஞானத்துல தெரியல உங்களுக்கு. நீங்க ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியுது தெரியுது பகவான் இல்லன்னு மட்டும் சொல்லிர்றீங்க. அப்படிங்கிறபோது, ஸோ இதெல்லாம் கேட்டோம்னு சொன்னா, உங்களுக்கு எத்தன விஷயம் எவ்வளோ எவ்வளோ இது இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. உலகத்துல என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அது அத பத்தி என்ன பண்றீங்க? இப்ப தேடிட்டு இருக்கீங்க நீங்க. எவ்வளோ ஊர் இருக்கு, எவ்வளோ க்ஷேத்திரம் இருக்கு. அதெல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சமா தேடிட்டு இருக்கீங்க. அத பத்தின தேடுதலும் நடக்குது அப்படிங்கிறது தான். ஆனா இத பத்தி உங்களுக்கு வந்து எந்த விதமான அறிவு இப்ப இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இல்ல. இப்ப தான் தேடிட்டு இருக்கீங்க. எல்லாமே இது தே விஞ்ஞான சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே அந்த மாரி பண்ணிட்டு இருக்கோம் நாம. ஸோ அதனால முன்னாடி வந்து நம்ம சொன்ன என்ன சொல்றாங்க அவங்க நம்ம இதுல வந்து சூரியன் இத்தன இதெல்லாம் சொல்றாங்க. முன்னாடிலாம் அவங்கள அத ஏத்துக்கிட்டவங்கலாம் யாரும் கிடையாது. இப்ப வந்து என்ன சொல்றாங்க, ஆமாமா அப்படி இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியலங்கிறது தான் இப்ப ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க சொல்றீங்க, எனக்கு எல்லாம் இது பண்றேன். இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் தெரியல. உங்கள விட ஜாஸ்தி வந்தாவோ, கொஸ்டின் கேட்டாவோ, உங்களெல்லாம் கண்டிக்கிற மாரி வந்தா, உங்க ஞானம் அவுட் ஆயிடுது. ஸோ அது மாரி ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா, அது அது அவுட் ஆயிட்டே போகுது அப்படிங்கிற பொழுது, கடைசியில நமக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு க்ஷேத்திரம் பத்தியோ, உலகம் பத்தியோ, காலம் பத்தியோ, என்னென்ன இருக்கு, எங்கெங்க இருக்கு, எப்படி இருக்குன்றத பத்தின ஞானம் வந்து உங்களுக்கு வந்து இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியுது அப்படிங்கிறது தான். ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஸோ அதனால வந்து ஒரு அம் இதுவா சாக்கு போக்கு சொல்லி, நமக்கு வந்து அது வந்து என்ன பண்றோம் அப்புறமா, இது தெரிஞ்சுக்க முடியல. கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற பொழுது, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஏமாத்துறதுக்கான ஒரு வழி தேடுறீங்க. சாக்கு சொல்றதுக்கு ஒரு வழி தேடுறீங்க. என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் அறிஞ்சவங்க இருக்கிறதுக்கு வழியே இல்ல. யார் இருக்க முடியும்? யாருமே அந்த மாதிரி இருக்க முடியாது. எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த அந்த ரூட்டுக்கு வந்துடுறீங்க அப்புறமா. உங்களுக்கு தெரியலங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா எல்லாம் தெரியுன்றீங்க. உங்களோட மேல இருக்கவங்க சொல்லும்போது, அப்ப உங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னு ஆயிடுது. ஸோ அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு பண்ணும்போது, அவங்களுக்கும் ஒண்ணும் தெரியலன்னு ஆயிடுது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, யாருக்கும் எதுவும் தெரியலங்கிறது தான் தெரியுது இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு அத ஏத்துக்கிறதுக்கும் மனசு இல்ல. பகவான் சொல்றதோ, சர்வக்ஞன் இருக்கிறதோ, இதெல்லாம் அவர் சொல்றாருன்னு ஏத்துக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது, அப்ப என்ன ஆகுது? நீங்களே வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க? உங்களையே ஏமாத்திக்கிறீங்க. ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு, நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் அறியறக்கூடியவங்க யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அறியக்கூடியதுன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த தத்துவ விஷயங்கள். நம்ம சொல்றோம் இல்லையா? இத்தன திரவியங்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்றோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியல அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சும்மா சொல்றீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுதுல வந்து உங்க ஆத்மாவும் அதுல வந்து ஒரு வஸ்துவா இருக்கு. ஸோ அத பத்தியும் உங்களுக்கு தெரியல. ஞானமும் உங்களுக்கு வந்து அதுல ஒரு ப பொருளா இருக்கு. அத பத்தியும் தெரியல. ஸோ அப்ப எதுவுமே அங்க வந்து தெரியல அப்படிங்கிறது. யாருக்கு தெரியல? உங்கள சர்வக்ஞனா சொல்லி, ஓகே நீங்க சர்வக்ஞனா இல்லன்னு சொல்ட்டீங்க. ஓகே சரி உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுது. நீங்க 3 உலகத்துல எல்லாம் விளையாண்டுட்டீங்க. உங்கள சர்வக்ஞனா அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, என்ன மாதிரி தோஷம் வரும் அப்படிங்கிறதுக்கு
கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அத சொல்றாரு. ஆக நீங்க சர்வக்ஞ இல்ல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? சர்வக்ஞனே இல்ல. எல்லாம் தெரிஞ்சவங்களே இருக்க முடியாது. அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. ஸோ அதனால வந்து ஆனா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இதெல்லாம் இதெல்லாம் தெரியல உங்களுக்கு க்ஷேத்திரம் பத்தி தெரியல. கேள்வி கேட்டா தெரியல. இங்க என்ன இருக்கு, அங்க இருக்குன்னு கேட்டா, உங்களுக்கு தெரியும். நான் பார்க்கல. எனக்கு கண்ணுக்கு தெரியல. அதனால இருக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஸோ இருக்க முடியாததெல்லாம் உங்களுக்கு தெரியாததெல்லாம் இருக்க முடியாது. கண்டிப்பா அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்கு சில உதாரணங்களையும் முன்னாடி சொல்லியாச்சு. அப்ப நீங்க சொல்ற தர்க்கம் எல்லாமே வந்து தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஒரு இது சொல்றீங்க, ஒரு தர்க்கம் வைக்கிறீங்க. அதுக்கு காமிக்கிற நீங்க காரணங்கள் வந்து தப்பான காரணங்கள அந்த காரணம் மூலியமா உங்களால நீங்க என்ன சொல்றீங்களோ அத ரைட்ன்னு ப்ரூவ் பண்ண முடியல உங்களுக்கு. அப்படி ஆகுது நெலைமை. ஆனா பார்த்தீங்கன்னா, சர்வக்ஞ பகவான் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. எத சொல்லாம விட்டாரு அவரு? எல்லாம் சொல்லியிருக்காரு அவரு. ஸோ நீங்க வேணா உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் எல்லா விஷயமும். ஆனா சர்வக்ஞ பகவான் எல்லாமே சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காரு? வெறும் தத்துவம் மட்டும் ஏன் சொல்லியிருக்காரு? தத்துவம் பத்தி பேசியிருக்காரு. ஆத்மா பத்தி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி க்ஷேத்திரம் பத்தி சொல்லியிருக்காரு. காலம் பத்தி சொல்லியிருக்காரு. உலகம் பத்தி சொல்லியிருக்காரு. உலகத்துக்கு உள்ள என்னென்னலாம் அதிருஷ்ய திரவியம் இருக்கோ, அதாவது நம்மளால பார்க்க முடியாது. என்னென்ன திரவியம்லாம் இருக்கோ, எல்லாத்த பத்தியும் பகவான் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதா. ஸோ நமக்கு இதெல்லாம் தெரியல. ஆனாலும் பகவானுடைய ஞானத்துல அது தெரியுது. பகவான் வந்து சர்வக்ஞ பகவான் எல்லாத்த பத்தியும் சொல்லியிருக்காரு அவரு அப்படிங்கிறதான். அதனால வந்து அது மூலியமா அவர் சொன்னது மூலியமா வந்து நிரூபணமும் ஆகுது அப்படிங்கிறதான். ஸோ நிரூபிக்கவும் முடியும். அது இருக்கு அப்படிங்கிறத அவர் சொன்னதுதான் கரெக்ட் அப்படிங்கிறத நிரூபிக்கவும் முடியும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்றாரு. சும்மா அந்த முன்னாடிலாம் யார் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சூரியன், 2 சந்திரன் இருக்கு அப்படின்னா, ஸோ விஞ்ஞானம்லாம் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஏத்துக்கல. ஒரு சூரியன் தான் இருக்கு, ஒரு சந்திரன் தான் இருக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? இன்னைக்கு வந்த சூரியன் நாளைக்கு வர்றதில்ல. நாளைக்கு வர சூரியன் வேறயா இருக்கு. அப்படிங்கிறத இப்ப சொல்றாங்க. அக்செப்ட் பண்றாங்க. ஆமா, இன்னொன்னு இருக்கிறது இல்ல. அப்படின்னு சொல்லி. இப்ப விஞ்ஞானம் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இது பகவான் அப்பயே சொல்லிட்டாரு. இத்தனை சூரியன் இருக்கு, எவ்வளவு பிரதேசம் இருக்கு, எத்தனை சூரியன் இருக்கு, எவ்வளவு சந்திரன் இருக்கு, எல்லாம் அவருடைய ஞானத்துல சொல்லிட்டாரு அவரு. சோ அதனால வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேலக்சிலயும் வந்து பாத்தீங்கன்னா, அத பத்தின ஆராய்ச்சியும் நடக்குது. சோ அதுலயும் வந்து பாக்குறாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அந்த கேலக்சில பார்க்கும்போது நெறைய சூரியன் இருக்கு, நெறைய இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு தெரியுதோ, இல்லையோ, ஆனா வந்து எங்களுக்கு வந்து அதாவது பகவானுக்கு வந்து மகராஜுக்குலாம் வந்து ஆகமம் மூலியமா அவங்களுக்குலாம் வந்து அவங்க இது எல்லாமே எங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா எங்களுக்கு அதெல்லாம் தெரியுது அப்படிங்கிறதாம். சோ உங்களுக்கு தெரியுது இல்லைங்கிறதுக்காக இதை ஏத்துக்கிறது இல்ல. சோ அதனால வந்து உங்களுக்கு தெரியுதோ, இல்லையோ, அது வேற ஒரு விஷயம். தெரியறதுனாலயோ, தெரியாதனாலயோ ஏத்துக்காதது இல்ல அது. அது ஒண்ணு பண்ணா கூட, நீங்க எது தெரியுதுன்னு சொல்றீங்களோ, எது தெரியுதோ, அது சரியா தெரியுதா உங்களுக்கு? அது வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. தெரிஞ்சது எல்லாமே நீங்க வந்து சரியா தெரிஞ்சுக்கிறீங்களா? அது சரியா காட்சி அளிக்குதா? அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பார்க்கும்போது அது வந்து அதே மாரி தான் காட்சி அது எப்படி இருக்கோ, அப்படியே உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னா, அதுலயும் நெறைய இடத்துல உங்களுக்கு வந்து தப்பு நடக்குது அப்படிங்கிறது தான். அதனால வந்து அந்த மாதிரி சில பிரச்சனை இருக்குது. சரியா தெரியுது அப்படினால. அதனால வந்து உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எங்களுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதாவது பகவானுக்கு எல்லாமே முன்னாடி தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்லி மகராஜ் சொல்றார். அதனால தான் நீங்க வந்து பார்த்தீங்க, அதே மாரி 2 சூரியன் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற சமுத்திரம். அதுக்கப்புறம் வந்து 4 ஆகுது, 8 ஆகுது. அதுக்கப்புறம் அசங்கியாத தீபம் இருக்கு. அசங்கியாத சமுத்திரம் இருக்கு. சூ சூரியன், சந்திரனும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமுத்திரம், அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சமுத்திரம் தீபத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய சூரஜ்ந்தம் எல்லாம் அதுதான் சூரியன், சந்திரனால நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு. எல்லாம் பார்த்துக்கோங்க. யாருக்கு வந்து பார்க்குற திறன் இருக்கோ, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதனால வந்து எதுவரைக்கும் உங்களுக்கு பார்க்க முடியுமோ, எதுவரைக்கும் அறிஞ்சுக்க முடியுமோ, என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அப்படிங்கிறத வந்து நீங்க பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து மறுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான விஷயம். அது அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறது அப்படிங்கிறது ஈஸியா இருக்க முடியும். ஆனா, அது என்ன குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா, அது கிடையாது, இப்படி கிடையாது அப்படிங்கிற மாரிலாம் அதுங்க கூட சொல்ல முடியும். ஆனா, எதையாவது நீங்க வந்து எத மறுக்கிறீங்களோ, அந்த மறுக்கிறதுக்கான காரணம் நீங்க சொல்ல முடியுமான்னு பார்த்தா, அது வந்து உங்களுக்கு வந்து இது இல்ல அப்படிங்கிறது ப்ரூவ் பண்றதுக்கு எதுவுமே உங்ககிட்ட சரியான ப்ரூஃபோ, இல்ல சரியான தர்க்கமோ உங்களால வைக்க முடியாது அப்படிங்கிறது தான்.
ஏன்னா மறுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுவா நீங்க பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எல்லாருமே அதுதான் மறுக்கிறாங்க. நான் நீங்க சொல்றத ஏத்துக்க மாட்டேன். அப்படி ஒண்ணும் இல்ல அப்படின்றதெல்லாம் சொல்றதெல்லாம் இன்னைக்கு நெறைய பார்க்க முடியும். குழந்தைங்க கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி மறுக்கிற விஷயங்கள் நெறைய பேசுறாங்க, சொல்றாங்க. ஸோ அதனால வந்து ஒரு குழந்தை வந்துன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது சொல்லுது. அது என்ன சொல்லுது? இவங்க அம்மா, அப்பாலாம் கோயிலுக்கு போறவங்களா இருப்பாங்க. தர்மம், தர்மம்ன்னு சொல்றவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த பசங்க என்ன சொல்றாங்க அவங்க? தர்மம்னு ஒண்ணு கிடையாது. ஸோ அதனால வந்து அதுங்க தர்மம் ஒண்ணு இல்லன்னு சொன்னா, உங்களால தர்மம்னு ஒண்ணு இருக்குதுங்கிறது உங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. பசங்க அந்த மாரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, பசங்க சொல்லுது பகவான் ஒண்ணும் கிடையாது. அப்போ உங்களால அது அப்பவும் ஒண்ணும் சொல்ல முடியாது. பகவான் இருக்காருங்கிறதுக்கு உங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. கோயிலுக்கு போனா ஒண்ணு நடக்குது. கோயில்ல ஏதோ இருக்கு அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ இது எல்லாமே மறுக்கிறாங்க. பசங்கலாம் மறுக்கிறாங்க அப்படிங்கிறதுனா போது, உங்களால வந்து அத மறுத்து அதுக்கு எதிர்வாதம் வைக்கிறதுக்கு உங்ககிட்ட உங்களுக்கு சொல்றதுக்கும் ஒண்ணும் செய்ய முடியல. பகவான் பூஜை பண்றதுனால ஒண்ணும் ஆகுறதில்ல. தர்சனம் பண்றதுனால ஒண்ணும் கிடையாது. ஸோ எல்லாம் வந்து எல்லாம் இந்த மாரி ஒரு என்ன சொல்றது? ஒரு டைம் வேஸ்ட்டு அந்த மாரி ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாரி மறுக்கிறதுங்கிறது எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆனா, நீங்க மறுக்கிறதுக்கு சரியான ரீசன் சொல்லுங்க. ஒரு ரீசன் சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஏமாத்துறதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க. ஒரு காரணம் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியாது. ஆனா மறுக்கிறது மட்டும் மறுத்துருவீங்க. எல்லாத்தையும் மறுத்துருவீங்க. இப்படி கிடையாது, அப்படி கிடையாது அதெல்லாம் மறுத்துருவீங்க அப்படிங்கிற. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது உள்ளுக்குள்ள இருக்கிற மான கஷாயம். அது காரணமா தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அனந்தானுபந்தி மான கஷாயம் காரணமா தான் இவ்ளோ நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அந்தரங்க ஆத்மால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தையும் அது ஏத்துக்கிறது அப்படிங்கிறதோ, ஸ்வீகாரம் பண்றது அப்படிங்கிறதோ அது கிடையவே கிடையாது. அது வந்து எந்த விஷயத்த ஏத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள அந்த இது ஏத்துக்கிறதே கிடையாது. அனந்தானபந்தி கஷாயம் காரணமா எல்லாத்தையும் மறுக்கிறது தான். ஏத்துக்கிறதுன்றதே கிடையாது. ஆனா எந்த விஷயத்த அந்த உயிர் ஏத்துக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷய வஸ்துக்கள். எதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்திரிய விஷயங்கள பூர்த்தி பண்றதாவோ, இல்ல இந்திரியங்களுக்கு சுகம் கூட இருக்கிற விஷய வஸ்துலாம் இருக்கு பாருங்க, அத மட்டும் தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பஞ்சேந்திரியம் விஷயங்களுக்கான அந்த வஸ்துக்கள, அந்த பொருள்கள மட்டும் தான் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுல வந்து அவங்க வந்து தர்க்கமே பண்றதில்ல. இந்திரியங்களுக்கு தேவையான பொருள்களா இருந்ததுன்னு சொன்னா, அந்த விஷயங்கள் மேல அவங்க வந்து அந்த வஸ்து மேலயோ, அந்த பொருள் பத்தியோ அவங்க தர்க்கமே பண்றதில்ல. ஏன்னா, அவங்களுக்கு வந்து பஞ்சேந்திரிய விஷயத்துல வந்து அவங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குது. அந்த இந்திரிய சுகத்துக்காக அந்த பொருள மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது மூலியம் அவங்களுக்கு இந்திரியங்களுக்கு வந்து அந்த விஷயத்தினால இந்திரிய விஷயத்தினால அவங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குது அப்படிங்கிறது தான். அதனால வந்து அத வந்து அவங்க வந்து மறுக்கிறது கிடையாது. ஸோ அதனால வந்து அத ஏத்துக்கிறாங்க. அது ஏத்துக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஏன்னா அதுக்கும் நெறைய மெத்தட்லாம் இருக்கு. அது ஏத்துக்கிறதுக்கும் இது வேணும், அது வேணும்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் பல விதமா அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து வந்து பெருசானதா வருதுன்னா, இல்ல, இல்ல. அதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததுன்னா கூட, அது அதுக்கு அது அது இந்திரியத்துக்கு அது எல்லா குழந்தையா இருந்தா கூட அது பார்த்தீங்கன்னா, இந்திரிய விஷயத்துக்கான அந்த வயசுக்கு அந்த இந்திரியங்களுக்கு அதுக்கு என்ன குடுக்கணுமோ, அதுக்கு என்ன ஆனந்தம் வருதோ, அந்த விஷயத்த அது வந்து ஏத்துக்குது. அப்போத்துலருந்து அது வந்து அது அத அடையணும் அப்படிங்கிறதுக்கும், அத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் அது ரெடியா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து யாரும் வந்து அவங்களுக்கு வந்து இது சொல்லிக் குடுக்கறதுக்குலாம் யாரும் வந்து பெரிய தத்துவ ஞானிலாம் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ அதனால வந்து குழந்தைங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து ஆனா இதே வந்து குழந்தைங்களும் அவங்களுக்கு வேண்டிய அந்த விஷய கஷாயமா இருந்ததுன்னு சொன்னா, இந்திரிய விஷயங்களா இருந்ததுன்னு சொன்னா, அத அக்செப்ட் பண்ணிக்குதுங்க அப்படிங்கிறது தான். அதே வந்து உங்களுக்கு தர்க்க ரீதியா பண்ணும்போது இவங்களா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெய்ஞானின்னு சொல்றோம், இல்ல பிலாசபர்ஸ்லாம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து உங்கள கொஞ்சம் சுத்தி, சுத்தி, சுத்தி இதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இதே நீங்க இது ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அவங்களுமே உங்கள வந்து ஏத்துக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா. ஸோ அதனால வந்து உங்கள வந்து நீங்க சொல்றத வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கூட, நீங்க வந்து அவங்க வந்து எத வந்து நீங்க வந்து நெகட்டிவா பார்க்குறீங்க, எத ஏற்காம இருக்கீங்க, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வந்து உங்களுக்கு வந்து எது வரைக்கும்னா, ஞான விஷயம் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஞான விஷயம் தான் முக்கியமா வந்து
எதிர்க்கிற விஷயமா, மறுக்கிற விஷயமா உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதுதான். சோ இந்த மறுப்பு வந்து நம்ம வந்து இந்த விஷய கஷாயத்துல எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஈடுபடுறோம்னு சொல்றோம். சோ அந்த மறுப்பும் உங்களுக்கு வந்து இந்த குழந்தையில இருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தா, இல்ல இல்ல. அது எப்பத்துல இருந்து இருக்கு? அந்த மறுப்புங்கிறது அனாதி காலமா ஒரு உயிர்கிட்டயும் அந்த விஷயம் மறுக்கிறதுக்கு. சோ அதனால வந்து மறுக்கிறதுக்கான அந்த புத்தி. சோ எல்லாத்தையும் மறுக்குது இல்லையா? எல்லாம் இருக்கிறது. இது கிடையாது, இது கிடையாது அப்படிங்கிறதெல்லாம். சோ அதுக்கெல்லாம் எது காரணமா இருக்குன்னா, அனாதி காலமா இந்த மறுக்கிற ஞானம் அதுகிட்ட இருக்கு அப்படிங்கிறதாம். சோ ஏன்னா அது ஏன் அந்த ஞானம் இருக்குன்னா, அதுக்கு காரணம் முன்னாடியே சொன்னாங்க. சோ அனந்தானுபந்தி அந்த மான கஷாயம் எல்லாம் இருக்கிறதுனால தான் அது மறுக்குது அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்ப அந்த கஷாயம்லாம் அந்த உயிர்கிட்ட எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு அந்த ஞானத்தையே ஏத்துக்காம அந்த ஞானம் வந்து ஏன் வந்து அந்த மாரி மறுக்கிற ஞானமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அது அனாதி காலமா இருக்கு. காரணம் கஷாயம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால தான் வந்து இந்த ஞானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ ஆழமானது, எவ்ளோ நெடிய அம் காலம் உடையது, எங்கத்துலருந்து இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக தான், அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆச்சாரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குந்து குந்து ஆச்சாரியர் இந்த பிரவச்சன சாஸ்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஞான அதிகாரம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, ஞான அதிகாரத்துல அந்த ஞானம் பத்தி அவ்ளோ பேசுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா ஞானங்கிறது வந்து அவ்வளவு நீண்ட பெரிய விஷயம் அது ஞானம் அப்படிங்கிறது. ஸோ அப்படிங்கிறதுனால அத புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இத பத்தி நெறைய பேசுறாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி சர்வக்ஞனுடைய ஞானம் பத்தி சர்ச்சை பண்றாங்க. திருப்பி திருப்பி கேவல ஞானம் பத்தி சர்ச்சை பண்றாங்க. இத பத்தியே திருப்பி திருப்பி பேசுறாங்க. ஒரு சமயம் பார்த்தா இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஆங்கிள் ஒரு விதமா பல நோக்குல உங்களுக்கு வந்து அத பத்தி சொல்றாங்க. ஞானத்த பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறதுதான். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, விதி வடிவமா அதாவது பாசிட்டிவா, நேரடியா எப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி. சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்மறையா, தடை மாதிரி. ஸோ இது இல்லன்னா, இது இல்ல அப்படிங்கிற மாரி, அந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து சில சமயம் கேள்விகளா, சில சமயம் பதில்களா, சில சமயம் ரொம்ப வந்து எளிமையா, சில சமயம் பெரிய சர்ச்சை மூலியமா, ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு ப பண்றதுக்கு நமக்குள்ள வந்து அந்த சம்ஸ்காரம், பழைய சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப அவ்ளோ ஆழமா அது வந்து எந்த சம்ஸ்காரம் இருக்கோ, அத வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சம்சாரம் ஒரே சமயத்துல, ஒரே நேரத்துல எல்லாத்தையும் சொன்ன உடனே ஏத்துக்கிற நிலைமையில அந்த சம்ஸ்காரம் இல்ல. அது ரைட்டா இருந்தது அப்டின்னா கூட, இது ஏத்துக்காது. ஏன்னா, இதுக்கு அந்த மாரி சம்ஸ்காரம் இருக்கு. எல்லாத்தையும் தப்பு தப்பா பார்த்து தானே வந்திருக்கு. இது வந்திருக்கு இல்லையா? கஷாயம் காரணமா. அதனால அந்த ஞானத்துல அதால வந்து ஒரே சமயத்துல ஏத்துக்க முடியாது அப்டிங்கிறதான். ஸோ அதனால வந்து நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா யோசிங்க. ஸோ அதனால மகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கேவல ஞானம் வந்து ம் இந்த கேவல ஞானம் வந்து எவ்ளோ பெருசு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து இன்னமும் வந்து இதனுடைய சர்ச்சை வந்து இன்னும் முழுமை அடையல அப்படிங்கிறது தான். ஸோ இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ நாளா நம்ம வந்து இந்த கேவல ஞானம் பத்தி சர்ச்சை வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சையில புது விஷயங்கள் பத்தி அதுல காமிக்கிறாங்க. எப்படி இருக்கு அது அப்படிங்கிறதுக்கு காட்டுறதுக்கு புது விஷயங்கள் வச்சு தர்க்கம் மூலியமா இப்படி இருக்கு, கேவல ஞானம் இப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அதனால வந்து ஆனா, ஆ அது ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கேவல ஞானம் ஆனா என்ன ப்ரூஃப் பண்றாங்க? விதவிதமா சொன்னாங்க கூட, புது வழியில சொன்னாங்க அப்படின்னா கூட, எத அதுல வந்து இலக்கா வச்சுட்டு பண்றாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எத ப்ரூவ் பண்றதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கேவல ஞானம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி ஞானமா இருக்குது? 3 உலகத்தினுடைய எல்லா பதார்த்தத்தையும், 3 காலத்தினுடைய எல்லா விஷயத்தையும் அது ஒரே சமயத்துல அறியுது அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி அந்த விஷயத்த நோக்கி தான் அதுதான் இலக்கு. அத புரிய வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. புது வழி, புது தர்க்கம் எல்லாம் பயன்படுத்தி சொல்றாங்க. ஏன்னு சொன்னா ஞானங்கிறது வந்து அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு உயிருக்குள்ளயும் அந்த ஞானம் இருக்கு அப்படின்னா கூட அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கு புரிஞ்சுக்கிறதுல கஷாயம் காரணமா. அப்படி இருக்கும்போது புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல அப்படிங்கிறதுனால தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க ஆச்சாரியார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால வந்து இத வந்து நீங்க வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுனால தான்
உங்களுக்குள்ள இது படியணும், இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது படியணும். அந்த ஞானம் இப்படி இருக்கு அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் உங்களுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுனால தான் இத வந்து திருப்பி திருப்பி சொல்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து சரி, இப்போ வந்து வந்து இத எப்படி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது? ஸோ அதனால வந்து உங்களுக்குள்ள வந்து வந்து ஞானம் உங்களுடைய ஞானம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஞானம் அது வந்து உங்களால வந்து அந்த ஞானத்த வந்து எத சொல்றது? கசோட்டி என்ன சொல்றோம் தங்கத்த உரசி பார்க்குறோம். உரசுற கல் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால உரச முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, உங்களால வந்து இந்த 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 ஞானத்தையும் உங்களால வந்து அடைய முடியும். இத வந்து உரசி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதாம். ஸோ அத வந்து பரீட்சை பண்ணிக்கிட்டு, அது இந்த ஞானம் இப்படி பண்ண முடியுதா? இது பாக்குதா? அப்படிங்கிறதெல்லாம் அத வந்து பரீட்சை பண்ணி, அதுல வந்து அத வந்து நீங்க உங்களால வந்து செம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பரீட்சை பண்ணி பார்த்துட்டு, உங்களால இது பண்ணிக்க முடியும். அத வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால வந்து அப்படி நான் உங்களுடைய ஞானத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கசோட்டில உங்களுக்கு உரைக்கல்ல வச்சு உரைக்க தெரியும்னா, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா தானே நீங்க உரசி பார்க்க முடியும். உங்களுக்கு ரைட்டா, தப்பான்னு சொல்லி. ஸோ அந்த உரசுறதுக்கு அது உரசி பொண்ணா இல்ல, இல்லையான்னு எப்படி பார்த்து உரசுற கல்ல பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து ஞானத்தையும் வந்து நீங்க இப்ப எதுல உரசி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த அஷ்டசகசிரி கிரந்தம், பிரமேய கமல மார்த்தண்டம், இந்த நியாய கிரந்தம்லாம் படிச்சு, அப்ப வந்து நீங்க வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப உங்களுக்கு வந்து தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? சர்வஜ்ஞனுடைய சர்வஜன் எப்படி இருக்காரு? அப்படிங்கிறது உங்களால வந்து நிரூபிக்க முடியும். அது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறலாம். ஸோ அதுதான் வந்து இங்க வந்து மகராஜ் சொல்றாரு. நான் உங்களுக்கு வந்து இப்ப வந்து அத சுருக்கமா வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால வந்து இந்த இந்த கிரந்தங்களுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆ அந்த ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப அவர் சுருக்கமா சொல்றதே புரியறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறபோது, அந்த கிரந்தத்த வந்து நியாய கிரந்தத்தலாம் வந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அந்த நியாயத்தினுடைய பாஷை, நியாய கிரந்தத்துல இருக்க பாஷைய வந்து அந்த முதல்ல வந்து அதனுடைய அக்ஷரங்கள்லாம் இருக்கு இல்லையா? முதல்ல சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அது முதல்ல புரியணும். ஸோ அதெல்லாம் புரிஞ்சு, அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து அதுல வந்து சில இதெல்லாம் இருக்கு. அபினவ் பாவம் சம்பந்தம் அப்படின்னு இருக்கு. அக்ஷர் ஹி பல்லே நஹி படேங்க அந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் சப்தங்கள்லாம் இருக்கு முதல்ல. ஸோ அதனால வியாப்தி ஞானம் என்னங்கிறது, அனுமான பிரமாணம் என்னன்னு அதுக்கு என்ன அனுமான பிரமாணம்னா என்ன? ஸோ இதெல்லாம் வந்து அதுல வந்து அந்த சப்தங்கள்லாம் அந்த பரிபாஷாலாம் சொல்லும்பொழுது, அந்த சப்தமே நமக்கு என்னன்னு புரியலன்னு சொன்னா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியாது நம்மளால. அதனால முதல்ல வந்து என்ன பண்ணோம், அந்த பரிபாஷைகள், அந்த சப்தம், அந்த பாஷைகள் வந்து முதல்ல கத்துக்கணும் நம்ம. அதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அத பிரயோகம் பண்றதுக்கான முயற்சி பண்ண முடியும். ஸோ இந்த சப்தங்கள வச்சு நீங்க உரசி பார்த்தீங்கன்னா, ஞானம் எப்படி இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த சப்தத்துக்கான அர்த்தமே என்னன்னு தெரியலன்னா, அத நீங்க எப்படி பிரயோகம் பண்ண முடியும்? அதனால முதல்ல வந்து அந்த சப்தம், அந்த பரிபாஷாவ முதல்ல கத்துக்கணும். அதுக்கப்புறம் அத வந்து பிரயோகம் பண்ண கத்துக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரந்தங்கள்ல வந்து இருக்கிற அந்த மர்மங்கள உங்களால என்ன சொல்ல வராங்க, எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஆ அப்ப அத படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தீங்களா, அந்த மாரி கிரந்தங்கள ஆ சர்வக்ஞன் இருக்காரு அப்படிங்கிறத உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து அதில் தான் அது முதல்லயே சொல்லிட்டாங்க. எது வந்து உங்களுக்கு வந்து பாதக பிரமாணம், அபாவமாச்சுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் வந்து சாதக பிரமாணம் அதாவது பாசிட்டிவ் அந்த பிரமாணம் வந்து உங்களுக்கு அதுல வந்து சத்பாவம் இருக்கும் அப்படிங்கிறத அது மூலியமா உங்களுக்கு வந்து அந்த இத ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து நீங்க வந்து திருப்பி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சாதக பிரமாணம் கைசா तो हमने आपको बता दिया. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அத நெகட்டிவ் மாத்தி பாசிட்டிவ் முதல்லயே அவர் சொன்னாரு. ஸோ நெகட்டிவா இருக்கிறது வந்து இல்லன்ற போது அதுவே வந்து பாசிட்டிவ் பிரமாணமா ஆயிடும் அப்படிங்கிறத அத வந்து முதல்லயே வந்து சொன்னார். ஸோ அப்ப சாதன் வந்து இங்க என்னவா இருக்கு? சாத்தியம் வந்து என்னவா இருக்கு? அப்படிங்கிறதும். ஸோ அதனால வந்து ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாதனம் வந்து என்ன இருக்கு உங்களுக்கு? கஷாயம் இல்லாம போறது. ஸோ அந்த கஷாயத்த இல்லாம பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னா,
அப்ப வந்து உங்களுக்கு அந்த இது வந்து நேரா பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா கூட, உங்களால வந்து அது கஷாயம் இது பண்றது நீங்க இல்லாம இல்லாம பண்ணிட்டே போனீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, நீங்க வந்து என்னவாக முடியும்? நீங்களே சர்வஜனா ஆக முடியும் அப்படிங்கிறது தான். அப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்னைக்கு சர்வக்தன் இருக்கிறாரா? இல்லையா? அப்படின்னு தேடுதலுக்கு போறத விட, நீங்க உள்ளுக்குள்ள உங்கள பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, உங்க கஷாயங்கள விளக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, நீங்களே சர்வக்தன் ஆயிடலாம். இருக்கதுலயே அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியான வேலை. இத ப்ரூவ் பண்றது, அத ப்ரூவ் பண்றதுக்குன்னு அந்த ரூட்டுக்கு போறீங்களா? இல்ல நீங்களே ஈஸியா இருக்கிற இந்த சர்வக்தன் ஆகுற வழிக்கு நீங்க போறீங்களான்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால வந்து நீங்க சர்வக்தனா ஆயிட முடியும். அப்போ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிய முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து இப்போ நம்மளால வந்து ஆகுறமோ, இல்லையோ! ஸோ அதனால அனுமானம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற. ஸோ அது எப்படி அனுமானம் பண்ணிக்க முடியும்? எப்படி நம்ம ஆகுற மாரி இப்ப நம்மளால ஆக முடியும் இல்லங்கிறது, அது ஒரு தனிப்பட்ட விஷயமா உங்களுக்கு வந்து இருக்க முடியும். ஸோ அப்ப நீங்க அனுமானம் வைக்க முடியும். ஸோ யார்கிட்ட எவ்வளோ கஷாயம் இருக்கோ, அவங்களுக்குள்ள வந்து ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கம்மியாகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கஷாயம் அதிகமாகுதோ, அந்த அளவுக்கு ஞானம் குறைஞ்சுகிட்டே போகும். யாருக்குள்ள வந்து கஷாயம் குறைஞ்சுகிட்டே போதோ, அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஞானம் உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமா அதிகமாயிட்டே போகும். நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து இங்க ஞானம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி சாதாரணமா, வெறும் வந்து பார்த்தீங்கன்னா, ஞானங்கிறது வந்து எத வந்து நீங்க வந்து ஞானமா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதும் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஞானம்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து எது வந்து சாஸ்திரத்த வந்து மனப்பாடம் பண்றது, சொல்றது, அந்த ஞானம் ஒண்ணு இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுவும் ஞானம் தான். அது தெரிஞ்சுக்கிறது அது எல்லாமும் ஞானம் தான். ஆனா ஞானம்னு சொன்னா இன்னொரு இதுவும் இருக்கு. அதாவது ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால அந்த ஆத்ம ஞானம் யாருக்குள்ள எவ்வளோ அதிகமா போகும் அப்படின்னு சொன்னா, எப்போ உங்களுக்கு அதிகமா போகும் அந்த ஆத்ம ஞானம் அப்படின்னு இங்க ஞானம் அதிகமாகுதுன்னு சொன்னா, எத மீன் பண்றாங்க? ஆத்ம ஞானத்த தான் மீன் பண்றாங்க. அதனால யாருக்கு வந்து ஆத்ம ஞானம் அதிகமாக முடியும்? எவ்வளோக்கு எவ்வளோ கஷாயம் வந்து குறையுதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆத்ம ஞானம் அதிகமாகும் அப்படிங்கிறது தான். அதனால இது வந்து புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மகராஜ். அதனால ம். அதனால எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பூஜை பண்ணும்போது, விதானம் பண்றோம், தர்மம் பண்றோம், எந்த கிரியை பண்றோம் அப்படின்னா கூட, அதுல கிரியையில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஆம் அதுல வந்து மூழ்க முடியாம நீங்க வந்து அதுல வந்து கிரியால மூழ்கி போறீங்க இல்லையா? மூழ்க முடியறது ஒண்ணு, மூழ்க முடியாம போறதும் ஒண்ணு இருக்கு. கிரியையில மூழ்கி போகும்போது, அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அதுதான் நம்ம வந்து எல்லாமே சரியா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அந்த கிரியையில மூழ்கும்போது. ஆனா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மூழ்குறதுனாலேயே பூஜை பண்ணும்போது, விதானம் பண்ணும்போது, தர்மம் பண்ணும்போது, நீங்க வந்து மூழ்குனீங்க அப்டின்னா கூட, உங்களுக்கு வந்து நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கஷாயம் குறையிறது அப்படின்னு பார்க்க முடியாது. ஏன்னா கஷாயத்துக்கு கம்மி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து உங்களுக்குள்ள அது உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம். வெறும் கிழியை மூலியமா அத உங்களுக்கு பார்க்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப கஷாயம் வந்து கம்மி ஆகல அப்படின்னு சொன்னா, பிறகு நீங்க வந்து சொல்ல முடிஞ்சிரும். அதாவது நீங்க வந்து பூஜை மூலியமா உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறத, என்ன கிடைச்சுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு கஷாயம் குறையல அப்படின்னு சொன்னா. இது வந்து உங்களுக்கு வந்து நீங்க அளவீடா உங்களுக்கு வச்சுக்க முடியும். உங்களுக்குள்ள கஷாயம் குறையுதா? நீங்க எவ்வளோ மூழ்கி மூழ்கி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கூட, கஷாயம் குறைஞ்சிருக்கா? இல்லையாங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த கிரியை வந்து உங்களுக்கு வந்து மூழ்கி நீங்க செஞ்ச கிரியையினால, உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கா? இல்லையாங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அது குறையலன்னு சொன்னா, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால வந்து அதுக்கு வந்து அப்போ வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. கஷாயம் குறையலன்னு சொன்னா உங்களுக்கு ஆத்ம ஞானம் அதிகமாக முடியாது அப்படிங்கிறது தான். அதனால வந்து உங்களுக்குள்ள இப்ப இந்த பூஜைலாம் பண்ணதுக்கு அப்புறமும் கஷாயம் குறைய முடியல அப்படின்னு சொன்னா, அதனால வந்து அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஆத்ம ஞானத்த அதிகமாக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு வந்து கஷாயத்த குறைச்சுக்க முடியும். கஷாயத்த குறைச்சுக்கிறது மூலியமாவும் உங்களால வந்து ஆத்ம ஞானத்த அதிகமாக்கிக்க முடியும். ஒண்ணு கஷாயத்த குறைச்சு ஆத்ம ஞானத்துக்கு இது பண்ணுங்க. இல்ல ஆத்மா பத்தி திங்க் பண்ணி அத வந்து அதிகமாக்கறது பண்ணும்போது, இது குறையறதுக்கான இது பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அதனால
அந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆத்ம ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வருதுன்னா, ஆத்மாவுடைய பாவனையினால அது வெளிப்படுற விஷயம். ஆத்ம ஞானம்ங்கிறது ஆத்மாவுடைய பாவனையினால வெளிப்படுற விஷயம். ஆத்ம ஞானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அ அது ஆத்மாலேருந்து வெளிப்படுற விஷயமா இருக்கு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்மாவுடைய பாவனை அப்ப வந்து எப்படி? ஆத்மா வந்து பாவனை. ஸோ ஆத்ம பாவனைனால உங்களுக்கு வந்து ஆத்ம ஞானம் வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆத்மாவுடைய பாவனை வந்து எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறதாம். ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்மாவுடைய பாவனை வந்து ஆச்சாரியர்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப வந்து ஆத்மாவுடைய குணம் பத்தி பேசுறாங்க. ஸோ ஆத்மாவுடைய பாவனை அப்படின்னு சொன்னா, ஆத்மாவுடைய என்ன பாவனை? இயல்பான பாவனையோ, அதுல வந்து நீங்க வந்து அந்த குணங்கள்ல இருக்கிறதுக்கான முயற்சி பண்றது. எல்லா விதமா உங்களுக்கு எந்தெந்த மெத்தட்லாம் சொல்றாங்களோ, அந்த முறைகள்ல நீங்க வந்து உங்களுக்குள்ள அந்த ஆத்ம குணங்கள்ல இருக்கிறதுக்கு, அதுல மூழ்குறதுக்கான முயற்சிய பண்றது அப்படிங்கிறதாம். இப்ப நம்ம வந்து பிரவச்சன சாரம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு விதம் தான். ஆத்ம ஞானத்தினுடைய ஒரு உங்களுக்கு ஆத்ம ஞானத்த அறியறதுக்கு, ஆத்ம ஞானத்துல இது பண்ணிக்கிறதுக்கு, அதுல மூழ்குறதுக்கு, அந்த குணங்கள்ல மூழ்குறதுக்கான இது கூட உங்களுக்கு வந்து ஒரு வழிதான் இல்லையா? ஸோ அதனால வந்து இது மூலியமாவும் உங்களுக்கு வந்து ஆத்ம பாவனை வர முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதனால எல்லாமே வந்து எல்லா சர்ச்சையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்மால தான் உங்களுக்கு வந்து ஆம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அத சார்ந்து தான் இருக்கு அப்படிங்கிறது தான். அப்ப அந்த ஆத்ம பாவனை ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்திரியங்கள் மூலியமா தான் வந்து நமக்கு ஞானம் ஏற்படுது. நமக்கு இப்ப நம்ம எதெல்லாம் ஞானம்னு சொல்றோமோ, எல்லாமே இந்திரியங்கள் மூலியமா தான் அறியிறோம் நம்ம அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து இந்த இந்திரிய ஞானங்கள்ல அதனால வந்து இதெல்லாம் வந்து அதாவது கிரமிக் ஞானம். அது ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுக்கு அது முறையா வரிசையா வர்ற ஞானம் உங்களுக்கு. சும்மா கிரமமா வருது. விஷயங்கள் நம்ம அந்த மாரி தெரிஞ்சுக்கிறோம். ஆனா வந்து இந்த ஞானத்துல வந்து இந்த இந்த முறையா அறிஞ்சுக்கிற இந்த ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு அறிஞ்சுக்கிற இந்த ஞானத்த விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சம்பூர்ண ஞானத்த அடையணும் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சம்பூர்ண ஞானத்த அடையணும்னா ஆத்ம ஞானம் பெறணும் நீங்க. ஆத்ம ஞானத்த பெறணும்னு சொன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த இந்திரிய மூலியமா நம்ம அறிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி பண்றோம் இல்லையா? அந்த இந்திரிய ஞானத்த வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். இந்திரியங்கள் மூலியமா அறிஞ்சுக்கிறதுக்கான இந்திரிய ஞானத்த வந்து தடுத்து நிறுத்தி, அந்த சம்பூர்ண ஞான பாவனாவ நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இந்திரிய மூலியமா அறிஞ்சுக்கிற அந்த விஷய ஞானம், அந்த இந்திரிய ஞானம் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அது குறைஞ்ச பக்கம் உபயோகம் வந்து இந்திரிய ஞானத்த எவ்வளோ குறைச்சலா யூஸ் பண்ணிக்கணும். முதல்ல அது இது தெரிஞ்சுக்கணும். அதுன்னு எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறதுக்கு, இந்திரிய மூலியமா அறிஞ்சுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்றோம் இல்லையா? இந்திரிய ஞானம் மூலியமா அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா உபயோகத்த குறைச்சுக்கணும். அப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து அதீந்திரிய ஞானத்த தான் நான் வந்து உபதயமா எனக்கு ஆகணும். அதுதான் ஏத்துக்கக்கூடிய ஞானமா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அந்த சம்பூர்ண ஞானத்த நம்ம வந்து பாவனா பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதீந்திரிய ஞானத்த வந்து எப்பவுமே நம்ம வந்து பாவனா பண்ணணும். இந்த மாரி என்னுடைய ஆத்மா இப்ப நிகழ்காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்திரிய ஞானத்தோட சேர்ந்திருக்கு. ஆனா, நான் வந்து எப்படிப்பட்ட ஞானி நானு? அதீந்திரிய ஞான சுபாவம் உடைய உ ஆத்மா நானு. அதனால நான் எப்படி இருக்கேன்? அப்படின்னு இந்த மாதிரி நம்ம வந்து பாவனை பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதனால வந்து பாவனை பண்றது அப்படின்னு சொன்னா, அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வெறும் வெளியில இருந்து நான் பாவனை பண்றேன்னு சப்தத்தால சொல்றது இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? அந்தரங்கத்துல நீங்க வந்து எப்போ வந்து உங்களுடைய அந்த இந்திரியங்கள நிறுத்துறதுக்கு, இந்திரிய விஷயத்துல போகாம, இந்திரியனுடைய செயல்பாடுகள, இந்திரியம் மூலியமா நீங்க என்னென்ன பண்றீங்களோ, அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சி பண்றீங்களோ, அப்பதான் அது வந்து பாவனையா இருக்க முடியும். எனக்கு நான் பாவனை பண்றேன்னு சொல்லி ஜஸ்ட் வெறும் வார்த்தையில சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறது தான். அதனால வந்து அதையும் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து இஷ்டோபதேசத்துல இருந்து ஒரு காத்தை அதுக்குமே வந்து உதாரணமா சொல்றாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கரண கிராமம் அதாவது இந்திரிய சமூகத்த வந்து
நம்ம என்ன பண்ணணும்? சம்யமித் பண்ணணும். அதாவது அடக்கணும். இந்திரிய சமூகத்த அம் என்ன பண்றது? அடக்கிக்கிறது. சம்யம் பண்ணிக்கணும். அது இந்திரியங்களுக்குள்ள அடக்கம் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து புத்திய என்ன பண்ணணும்? மனச, புத்திய ஒருமுகப்படுத்தணும். ஸோ ஒருமுகப்படுத்தி நீங்க என்ன பண்ணணும் சொன்னா, இந்திரியத்த வந்து நீங்க அடக்கிறதுக்கான பயிற்சிய பண்ணணும். அப்படி பண்ணி அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆத்மாவுல ஆத்மா மூலியமா தியானம் பண்ணணும். ஸோ அது வந்து கடினமான விஷயம் தான் இல்லையா? ஆனா, எதனால அது வந்து கடினமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க வந்து அந்தரங்கத்துல உள்ள போக ஆரம்பிக்கிறீங்களோ, அதாவது இந்திரிய விஷயத்துல இருந்து ஆத்மாக்குள்ள போக ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்மாவ தவிர வேற ஒண்ணும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. அப்போ வந்து உங்களுக்கு வெளியில வந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்திரியமும், மனசையும் தவிர வேற ஒண்ணும் கிடைக்காது அப்படிங்கிறது தான். ஸோ அடக்கத்துக்கு கொண்டு வரணும். ஸோ இந்திரியத்த அடக்கிட்டு நீங்க வந்து உள்ளுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா, உங்க ஆத்மாவுல ஆத்மா மூலியமா தியானம் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நீங்க மேல சொன்ன அந்த அதீந்திரிய ஞான சுபாவம் வெளிப்பட முடியும் அப்படிங்கிற. சும்மா நான் வந்து பாவனை பண்றேன்னு சொல்றதுனால, அந்த சப்தத்தினால பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறது தான். ஓகே. இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். மீதிலாம் இருக்கு. நெறைய இருக்கு. ம். ஓகே ஆண்டி. புரியுது ஆண்டி. ஓகே. தேங்க்ஸ் ஆண்டி. புரியுது. ஆனா செயல்படுத்துறது தான் எப்படின்னு தெரியல. அதான் சொல்லிட்டாரு கடைசியில. பாவனை பண்றேன்னா, அது முயற்சி பண்ணாதான்றது கிளீனா லாஸ்ட்ல சொல்லிட்டாரு. அதான். அது அதனால வெறும் கொண்டு சப்தமா வந்து வெறும் நான் பாவனை பண்றேன்னு சொல்றதுனால பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறது தான் அங்க விஷயம். அப்படிதான். நான் முயற்சியில கொண்டு வந்தாதான் அப்பதான் ஸோ எவ்வளோக்கு கிளீனா எவ்வளோ சொல்லுவாரு. இந்திரியத்துல வந்து உங்களுக்கு சம்யம் வருதோ, அடக்கம் வருதோ, அத ஒட்டி தான் ஆத்மா பக்கம் திரும்ப முடியும் அப்படிங்கிறது தான். அவ்வளவுதான். ஓகே. அதுல ஒரு பாயிண்ட் சொன்னார் இல்லையா? அங்கதான் வந்து அதாவது பூஜை பண்றப்ப இது பண்றப்ப நீங்க முழுகுற சமயத்துல உங்களுக்கு கஷாயம் கம்மியா இருக்குன்றீங்க. ஆனா கஷாயம் கம்மியாகுதான்னு பாக்கணும். அப்படி இல்லைன்னா அதெல்லாம் ஆமா. இதுன்றது. இப்போ அப்ப வந்து என்ன அது ஒரு வெறும் டவுட்னா கிரியையா ஆயிடும் அப்படிங்கிறதா. நீங்க சொல்றீங்க இல்லையா? நான் வந்து அதிலேயே அந்த சப்தம் அந்த இதுலலாம் அப்படியே நீங்க அதுல இதுவாயி அப்படியே படிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. அப்படியே எல்லாம் பண்றீங்க. நெறைய இது பார்க்குறோம் இல்லையா? அந்த இதெல்லாம் பண்றோம். அந்த ஃபீல்லாம் பண்றதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. ஒரு இதெல்லாம் பண்ணும்போது, பூஜை பண்ணும்போது, இல்ல மத்ததெல்லாம் பண்ணும்போதுல. பட் அப்ப கூட உங்களுக்கு இல்ல வந்து கஷாயம் ஆ, அது என்ன கேள்வினா, அதாவது ம், நம்ம ஒண்ணுத்த மூழ்கி நிஜமாவே வந்து அந்த கிரியை இல்லாம மூழ்கி நம்ம பூஜை பண்றப்ப, அந்த நேரத்துல கஷாயம் ம். வந்து மத்த விஷயங்கள்ல, மத்த இந்திரிய சம்பந்தமா, அதாவது மத்த விஷயங்கள், உலக விஷயங்கள்ல எதுவுமே நம்மளுடைய மனசு இல்ல போகாம அந்த ஃபுல்லா இல்ல, இல்ல. அவர் சொல்றது வந்து அந்த நேரத்த பத்தியே சொல்ல. நீங்க அவ்ளோ அதுதான் கேக்குறேன். மூழ்கன் அதுல அவ்ளோ மூழ்கனீங்க அப்டின்னா கூட, உங்களுக்கு வந்து கஷாயத்துல குறைவு வரல அப்டின்னு சொன்னா, அந்த கிரியை உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும் அப்டிங்கிறது அவங்க அதாவது சொல்ல வர அந்த விஷயம். நேரத்தை பத்தி அது சொல்லல. மத்த இல்ல. டைம் அதாவது அது பண்ணதுக்கு அப்புறம் எப்பவுமே மத்த டைம்ல இப்ப நீங்க நம்மளுக்கு வந்து ஆமா. கஷாயம் ஆமா. ஒரு கிரியை நீங்க ஓகே. பண்றீங்கன்னு சொன்னா, அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கணும் இல்லையா? சோ நீங்க இவ்ளோ பூஜை பண்றீங்க, இத்தன வருஷமா பூஜை பண்றீங்கன்னு சொன்னா, ஒரு நாள் பூஜைய பத்தியே பேசல. இவ்ளோ பூஜை பண்றீங்க, இவ்ளோ அப்படியே மூழ்கி போய் பண்றீங்க, அந்த சமயத்துல அவ்ளோ இதுவா பண்றீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்குள்ள கஷாயம் குறையல அப்படின்னு சொன்னா, சோ இத்தன தடவ பண்ணதுனா டோட்டல் வேஸ்ட் ஆயிடும் அப்படிங்கிறது தான். சோ அது மத்த வந்து டைம்ல சொல்றதுன்னு சொல்றாங்க. ஆமா. அந்த ஓகே. அந்த டைம்ன்றது இல்ல ஆக்சுவலா. நீங்க இத்தன வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. குறைஞ்சபட்சம் ஒருத்தர் பார்த்தோம்ன்னு சொன்னா, 20 வருஷம், 30 வருஷம் பூஜை பண்றோம்ன்னு சொல்றோம். சோ அதுல நமக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப இருந்த கஷாயமும், இன்னைக்கு இருக்கிற கஷாயத்திலயும் டிஃபரன்ஸ் இருக்கா? இல்லையா? கஷாயம் குறைஞ்சிருக்கா? இல்லையா? சோ இப்பவும் நீங்க அப்படிதான் இருக்கீங்க. அந்த கஷாயம் குறையலன்னு சொன்னா, நீங்க இவ்வளவு நாள் அந்த மூழ்கி போய் பண்ண கிரியைலாம் இருக்கு இல்லையா? அதுல வந்து ஒரு பிரயோஜனமே இல்லாம தான் ஆயிடும் அப்படிங்கிறது தான். அதுதான். அது பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறது தான். ஆனா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். அதனால வந்து அது எனக்கு வந்து பெரிய உதவியா இருக்கும். நான் இவ்ளோ பெரிய விஷயங்கள பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க மனசுக்குள்ள ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் பண்ணிக்கிறீங்க. ஒரு இது பண்ணிக்கிறீங்க இல்லையா? சோ அது ஆனா பிரயோஜனமா ஆகாது. பின்னாடி உங்களுக்கு அது கஷாயம் குறையலன்னு சொன்னா அது வந்து வேஸ்ட் தான் அது அப்படிங்கிறது தான் அந்த மாரி தான். அதாவது நம்ம சம்டைம்ஸ் என்ன நினைக்கிறோம், அட்லீஸ்ட் அந்த நேரமாவது நம்மளுக்கு கஷாயம் இல்லாம இருக்குதே. வேற சாதாரணமா அதுவும் பண்ணலன்னா சுத்தமா அப்படியே இருப்போம். அட்லீஸ்ட் அந்த நேரமாவது நமக்கு வந்து அந்த நேரத்துல கஷாயம் இல்லாம நம்ம வெளி விஷயங்கள் யோசிக்காம இது பண்ணாம இருக்கோன்றது நினைக்கிறோம் இல்லையா? ஆனா எப்பயாவது அதுவுமே நம்ம. வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து
திரவிய கஷாயமா நீங்க வந்து அந்த நேரத்துக்கு நீங்க ஆக்ரோஷமா பேசுறதோ, இது பண்றதோ இல்ல அப்படின்னு சொன்னா கூட, உங்க ஆத்ம பரிணாமம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்க வெளியில மூழ்குறது அப்படிங்கிறதும், அந்தரங்கத்துல இருக்கிற பாவனையும் வந்து ஒரே மாதிரி இருக்குமா இல்லையாங்கிறது வந்து நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் சூக்ஷ்மமான விஷயம். அத கண்டுபிடிக்கிறதும் உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது தான். அதுவுமே அதுல ஒரு கஷ்டம் இருக்கு உங்களுக்கு. அந்த சமயத்திலோட வந்து நீங்க வந்து அந்த சப்தத்துல ஆக்சுவலா மூழ்குறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க சப்தத்துல மூழ்குறீங்களா? இல்ல உங்க ஆத்ம பாவனையில மூழ்குறீங்களான்ற டிஃபரன்ஸே உங்களுக்கு புரியணும்ல. ஆக்சுவலா சம்டைம்ஸ் நம்ம வந்து அந்த மியூசிக் அந்த ஆ, அதுல ஆ, முழுகுறோமே தவிர, உண்மையா நம்ம ஆ, வந்து அந்த குணங்கள்ல ஆ, சிந்திச்சு முழுகுவோன்றது ஆ, சம்டைம்ஸ் தான் நடக்குது. ஆ, எப்பவுமே நம்மளுக்கு ஆ, நடக்குது. அது ஆ. கரெக்ட். சோ அந்த மூழ்குதல்ங்கிறது புரியுது. டிஃபர் ஆகுது. நெறைய இருக்கு. அதெல்லாம் இருக்கு உங்களுக்கு. சோ அப்ப உங்களுக்கு ம். வந்து ஆக்சுவலா நீங்க வந்து உண்மையிலேயே ஆத்ம பாவனையில மூழ்குனீங்கன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கஷாயம் வந்து கம்மியாகுறது கம்மியாகும் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு. ஆனா நீங்க நெறைய பாடி, பாடி பஜன் பண்ணி அந்த நீங்க வந்து அங்க உங்க ஆத்ம பாவனையில மூழ்குறீங்களா? அந்த சப்தத்துல மூழ்குறீங்களான்றது அது உங்களுக்கு தான் தெரியும் அது ஆக்சுவலா. சோ சரி. எத ஆமா. ஆமா. நம்ம தான் அது பண்ணணும். கரெக்ட். ஆ, புரியுதா? ஆ. ஓகே ஆண்டி. தேங்க்யூ. ம். ஓகே. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். சொன்னீங்க. ஐ லைக் சமீபேஷன் பா. ஓகே ஆண்டி. தேங்க்ஸ்.